ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசருமாய் இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டதான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக நம்முடைய தேவன் கொடுத்ததான ஒரு வாய்ப்பில் கூட மீண்டுமாக நாம் சபையாராக இந்த இடத்துல ஒன்று கூடி தொடர்ந்து நாம் வேத வசனங்களையும் அவருடைய சத்தியங்களையும் பார்க்கும் படிக்கும், நம்முடைய சகோதர அன்பினை நாம் பகிர்ந்து கொள்ளும் படிக்கும் தேவன் கொடுத்ததான இந்த ஒரு மாபெரும் வாய்ப்புக்காக கூட நம்முடைய இரட்சகர் மூலமாகவே மீண்டும் நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளில் நம்முடைய அன்பு சகோதரர்கள் அறிவித்த வண்ணமாக நம்ம பார்க்க இருக்கிற ஒரு வேத பாடத்துடைய தலைப்பானது தேவன் விரும்புவதும் வெறுப்பதும். இங்கிலீஷில் நம்ம வேற மாதிரி போட்டிருப்போம், அதாவது காட் ஹேட்ஸ் அண்ட் லவ்ஸ். அதாவது முதல்ல வெறுக்கிறது என்ன, விரும்புறது என்னன்னு ஆங்கிலத்தில் இருக்கும். தமிழில் தலைப்பு நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா தேவன் விரும்புவதும் வெறுப்பதும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இந்த பாடத்தில் ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம் பார்க்கும் பொழுது இது முழுக்கவே கேரக்டர் சப்ஜெக்ட்ஸ் தான். கம்ப்ளீட்டாகவே குணலட்சணத்துக்கு உண்டான ஒரு வேத பாடமாக தான் தேவன் தர சித்தமாக இருக்காங்க. இதில் முதல் பகுதி என்ன பார்க்க போகிறோம்னா, அதிக பகுதி கிட்டத்தட்ட ஒரு 70% இந்த பாடத்தில் தேவன் எதை வெறுக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். தேவன் எதை விரும்புகிறார் அப்படிங்கிற பாயிண்ட்டு நிறைய பாடங்கள் நம்ம பார்த்தனால அதை நம்ம ரொம்ப சுருக்கமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு இந்த ஆதார வசனங்களை கூட மீண்டுமாக நம்ம வாசிச்சிடலாம். சங்கீதம் 15ஆம் சங்கீதத்தில் தொடர்ந்து முதல் 5 வசனங்களை நம்ம அப்படியே வாசிக்கலாம். 15ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? என்ன கேட்கிறாரு? ஒரு கேள்வி கேட்கிறார் சங்கீதக்காரன் இல்லைங்களா? கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் செய்வான்? கேள்வி கேட்டாரு, பதில் யார் சொல்லணுங்க? நம்ம சொல்லலாம். என்ன பதில்? அடுத்த வசனங்கள் இருக்கும் கிளியரா. அப்படின்னா ஒருவேளை இப்படி ஒரு கேள்வி தேவன் நம்ம கிட்ட கேட்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒருவேளை நாம அந்த நபராக காணப்படணும், நாம தேவனுடைய கூடாரத்துல தங்கணும், தேவனுடைய பருவத்துல வாசம் பண்ணணும் அப்படின்னா நாம எப்படி இருக்கணும்? பொதுவாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலாகட்டும், சபை கூடுதல்களாகட்டும், எல்லா இடங்களிலும் நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய குணலட்சணங்கள் எப்படி காணப்படணும் அப்படிங்கிறதா ரொம்ப அவசியமா இருக்கு. தொடர்ந்து அதுக்குண்டான பதிலையும் அவர் என்ன பண்றாங்கன்னா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. வாசிக்கலாம். 2ஆம் வசனம், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஒருவேளை நாம் தேவனுடைய கூடாரத்துல தங்கணும், அவருடைய பரிசுத்த பருவத்துல அந்த ஒரு மகிமைக்குள்ளாக போகணும் அப்படின்னா முதல் கிரைட்டீரியா என்ன கொடுக்குறாருன்னா, நாம் எல்லாருக்குமே இது பொருந்தும். இது சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படின்னா இது ஏதோ பாடம் பேசுறவங்க அப்படின்னு எடுத்துக்கணும். எல்லாருக்குமே நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய சத்தியங்களை அறிவிக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய விஷயம் தான். என்ன சொல்றாருன்னா, உத்தமனாய் நடந்து நீதியை என்ன பண்ணணும், நடப்பிக்கணும். அதுக்கப்புறம் மனதார என்ன பண்ணணும்னா அந்த நீதிக்குரிய சத்தியத்தை பேசணும். இப்படி இருக்கிறவங்க தேவனுடைய பருவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா தங்குவாங்க. நாம் எல்லாரும் தங்கணும்னு ஆசைப்படுறோம். நமக்கு கட்டாயமா இந்த குணலட்சணங்களை என்ன பண்ணணும்னா வளர்த்தி கொள்ளணும். அடுத்து 3ஆம் வசனம். 3ஆம் வசனம், அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும். என்ன பண்ணக்கூடாது, அதாவது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. இந்த பாடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வசன பகுதிகள் வரும். நம்ம டைமை நம்ம கருத்தில் கொண்டு சில வசனங்களை நம்ம என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம போகலாம். பட் இந்த முதல் 5 வசனம் ரொம்ப முக்கியம். முதல்ல யார் கூடாரத்தில் தங்குவான் அப்படின்னு தேவன் கேள்வி கேட்டு பதில் என்ன கொடுக்குறாங்கன்னா, பாசிட்டிவாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லைங்களா? உத்தமனா நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும், அதே போல் மனதார தேவனுடைய சத்தியங்களை என்ன பண்ணணும்னா பேசணும். என்ன பண்ணக்கூடாது நாம அப்படின்னு பார்க்கும் பொழுது சகோதரி மீண்டும் வாசிக்கலாம். அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும், தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும் பொழுது தன் நாவினால என்ன பண்ணக்கூடாதுங்க, புறம் கூறக்கூடாது. தன் தோழனுக்கு என்ன பண்ணக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது. தன் அயலான் மேல், அதாவது மற்ற விஷயங்கள்ல நம்ம அதிகமான தலையீடு என்ன பண்ணக்கூடாதுன்னா போடக்கூடாது. தொடர்ந்து 4ஆம் வசனம். 4ஆம் வசனம், ஆகாதவன் அவன் பார்வைக்கு அற்பமானவன். யாருடைய பார்வைக்கு? ஆகாதவன் அவன் பார்வைக்கு எப்படி இருக்காங்க? அற்பமானவன். அடுத்து, கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். அதாவது யார் ஒருவர் தேவனுடைய பருவத்துல ஏறுவாங்க அல்லது தங்குவாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களை பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. ஆகாதவன் அவன் பார்வைக்கு அற்பமானவன், கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவன் என்ன பண்ணுவான், கனம் பண்ணுவான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அவன் என்ன பண்றான்னா தவறாது இருக்கிறான். அதாவது ஒரு கான்சக்ரேஷன் லைஃப்குள்ள வரும்போது எவ்வளவோ லாஸ் இருந்தா கூட அந்த ப்ராமிஸ் என்ன பண்றாங்கன்னா கீப் அப் பண்றாங்க.
5ஆம் வசனம். 5ஆம் வசனம், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஸோ இது இன்றைய நாட்கள்ல நம்ம இருக்கக்கூடிய சூழலுக்கு அநேகருக்கு இது பொருந்தாது. ஒரு சிலருக்கு என்ன பண்ணும், கட்டாயம் பொருந்தும். சில முக்கியமான துறைகளில் வேலை செய்யும்போது கூட ரொம்ப அவசியமா இருக்கும். தன் பணத்தை என்ன பண்ணக்கூடாது, வட்டிக்கு கொடாமலும் லஞ்சம் என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. அடுத்து சொல்றாரு, இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் என்ன பண்றதில்ல. ஸோ இங்க லஞ்சம் வட்டிக்கு கொடுக்கறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏதோ பெரிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்க வேணாம். ஒரு சாதாரண விஷயத்துல கூட நம்ம ரொம்ப நியாயமா நடந்துக்கணும் அப்படிங்கிறத இங்க என்ன பண்றாருன்னா தேவன் நமக்கு சொல்றார். இது பொதுவா இது பாடத்துடைய ஒரு பேஸ் வசனங்களாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் தான் பாடத்துக்குள்ள என்ன பண்ண போறோம்னா போக போறோம். ஸோ இங்க என்ன தலைப்புல நம்ம பாடத்துக்குள்ள நம்ம போறோம்னு பார்க்கும்போது, தேவன் எதை விரும்புறாங்க, தேவன் எதை வெறுக்கிறாங்க. ஸோ சகோதரர் இந்த பாடத்தை எழுதும் பொழுது முதல் விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் எலெக்ஷன் நடக்கும். கரெக்டுங்களா? இது எந்த எலெக்ஷனை பற்றி நம்ம பேசுகிறோன்னா, பொதுவாக அரசியல் ரீதியான எலெக்ஷன் நடக்கும் பொழுது சகோதரர் என்ன சொல்றாருன்னா, இந்த தருணங்களில் சில கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அதாவது அந்த ஒரு சிஎம் இந்த மாதிரி பதவிகளுக்கு நிற்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. அதே போல் அவர்களுக்காக பிரச்சாரம் செய்து ஓட்டு போடுறதுக்கும் மக்கள் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. எவ்ரி எலெக்ஷன் இயர், ஆங்கிலத்தில் அப்படிதான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, எவ்ரி எலெக்ஷன் இயர் அந்த கேண்டிடேட்டும் சரி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க அல்லது எதிர்க்கிறவங்களும் சரி, அவங்க கிட்ட இருந்து என்ன வரும் அப்படின்றாருன்னா, இருக்கிறதுலையே ஒஸ்டான பிஹேவியர் என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எந்த தருணத்துல பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவா உலகத்துல ஒரு அரசியல் நடக்கும் பொழுது அந்த ஒரு சூழலுக்கு நிக்கிறவங்களும் சரி, அந்த கேண்டிடேட்டுக்கு ஓட் பண்றவங்களும் சரி, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒஸ்ட் பிஹேவியர் அந்த டைம்ல என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஒருத்தர் காயப்படுத்திக்கிறது, அடிச்சுக்கிறது, மோசமான செயல்கள் செய்யறது இருக்கு. சரி, இதை ஏன் இந்த பாடத்தோட நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இங்க ரொம்ப முக்கியமா பொதுவாக அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் கிறிஸ்தவ நாடு. ஒரு கிறிஸ்தவனுக்குன்னு இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு குவாலிட்டியே இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் என்ன பண்றது இல்லைன்னா காணப்படுறது இல்லை. உதாரணத்துக்கு இந்த ஒரு சினாரியோ எடுக்கிறாங்க. நம்ம கூட பொதுவாக படிக்கும்போது எப்படி பார்த்தோம்னா, ஏதோ எக்லீஷியா எலெக்ஷன் பற்றி என்ன பண்ணுறாரு பேசுகிறார் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் அந்த வார்த்தை பயன்படுத்தும் போது எவ்ரி எலெக்ஷன் இயர் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்கிறோம். ஸோ கட்டாயமாக இது எக்லீஷியாவில் 99% பொருந்தாது, 1% பொருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பட் பொதுவாக உலகத்தில் இந்த மாதிரி அரசியல் சூழல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மனிதர்கள் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மோசமான சுபாவங்களை அதிகமாக வெளிப்படுத்துகிற தருணம் என்னவா இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு பொதுவாக ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இந்த டைமில் மனுஷனுடைய மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். பாருங்க, ஆலோசனைக்கு செவி கொடுத்தா ஞானம் உள்ளவன். பட் மதியீனனுடைய வழி எப்படி இருக்குங்களா? அதாவது ஒரு அறிவில்லாத ஒரு மனுஷனுடைய அவங்க போற போக்கு எப்படிதான் காணப்படுதுன்னா, அவங்களுக்கு எப்படிதான் இருக்கும், நான் போயிட்டு இருக்கிற பாதை சரியாக தான் இருக்குன்ட்டு. பட் பொதுவாக இந்த பாயிண்ட்டை எங்கே சூட் பண்ணி பார்க்குறாருன்னா, ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மனிதர்களே ஒரு சாதாரண ஒரு கோட்பாடாக நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்குறோம். அதுதான் பிரைமரி. உன்னை போல் பிறனை என்ன பண்ணு, நேசி. இந்த பேசிக் பிரின்சிபலே இந்த மாதிரி பொதுவான சில சூழ்நிலைகள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கம்ப்ளீட்டாக இன்னைக்கு மனிதர்கள் மத்தியில் காணப்படுறதே இல்லை. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் என்ன பண்ணுறான், அடிக்கிறான், காயப்படுத்துறான். எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு விஷயத்திற்காக. சரி, இப்போ தேவனுடைய பார்வையில் பார்க்கலாம். இப்போ தேவன் அங்கிருந்து பார்க்குறாங்க. தேவன் சில பிரின்சிபல் கொடுத்துருக்காருல பைபிளில், இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி இருக்கக்கூடாதுன்னு அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ தேவனுடைய பிரின்சிபல் ஏதாவது ஃப்ளெக்சிபிள் ஆகுமா, வளைஞ்சு கொடுக்குமா? தேவனுடைய கோட்பாடுகள் வளைஞ்சு கொடுக்காது. கரெக்டுங்களா? அப்போ நம்ம பார்க்குறோம், இங்கே உலகத்தில் ஒரு எலெக்ஷன்னா கூட இங்கேயும் தேவனுடைய தெய்வீக ஏற்பாடுன்னு ஒன்று இருக்கு. தெய்வீக ஏற்பாடு என்பது ஒவ்வொரு எக்லீஷியாவுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுமா, ஒவ்வொரு ஊருடைய கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுமா அப்படின்னா கட்டாயம் ஒருபோதும் என்ன பண்ணாது, மாறுபடாது. சகோதரர் என்ன கொடுக்குறாருன்னா அந்த பகுதியை மட்டும் வாசிங்க. God's standards are fixed, not relative to time or the society in which someone lives, and so Christians need to turn to the Bible to learn God's fixed principles and really understand what God loves and hates. அதாவது பொதுவா நம்முடைய தேவன் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தேவனா இருக்கார்.
ஒரு ஊர் ஒரு நாட்டுடைய கலாச்சாரம் சூழலுக்கு தகுந்த மாதிரி தேவனுடைய அந்த பிரின்சிபல், அவருடைய கற்பனைகள் அல்லது அவருடைய கோட்பாடுகள் மாறுபடாது. அவருடைய பிரின்சிபல் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட், எல்லா இடத்துக்கும் பொதுவாக தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு அன்பு அப்படின்னா அது எங்கனாலும் அன்பு தான். நீதி அப்படின்னா உதாரணத்துக்கு இல்லைங்களா, இந்தியாவுக்கு ஒரு நீதி, சிங்கப்பூருக்கு ஒரு நீதி, அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ தேவனுடைய பிரின்சிபல் அப்படிங்கிறது டைம் டு டைமு, காலத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு சொசைட்டிக்கு தகுந்த மாதிரிலாம் அங்கங்கே வளைஞ்சிக்காது. அது ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். தேவன் யாரெல்லாம் நேசிக்கிறாரோ அவங்களுக்கு அந்த பிரின்சிபல் என்ன பண்ணுவார்னா சொல்லிடுவார். இப்போ நாம் தேவனை நேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நாம் முதல்ல பைபிள் எடுக்கணும் அப்படிங்கிறார். பொதுவாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பைபிள் எடுக்கணும். ஆக்சுவலாக தேவன் என்ன விரும்புகிறார், ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும்னு விருப்பப்படுற நம்மக்கிட்ட தேவன் என்ன விரும்புகிறாருங்கிறத கட்டாயம் என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு தேவன் விரும்புகிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறோமோ அதே அளவுக்கு தேவன் எதை வெறுக்கிறாருங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ கேள்வி, தேவன் வெறுக்கிற விஷயத்த நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், அதை செய்யாமல் இருக்கணும், கரெக்டாக இல்லைங்களா? அப்போ இந்த பாடத்தில் இந்த 2 பகுதியிலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயங்களாக தான் காணப்படும். இப்போ தேவன் எதை வெறுக்கிறார்? மாம்சத்தின் கிரியை. கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. தேவன் எதை வெறுக்கிறார்? 6 காரியங்களை தேவன் என்ன பண்றார், வெறுக்கிறார். 7வது விஷயம் அவருக்கு என்னவா இருக்குன்னா அருவருப்பா இருக்கு. இப்போ முதல் பகுதி தான் நம்ம பார்க்க போறோம். இதை ஏன் நம்ம பார்க்குறோம்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருபோதும் நம்முடைய இந்த கான்சக்ரேஷன் லைஃப்பில் நம்ம மரிக்கிற வரைக்குமே இந்த பக்கமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, திரும்பியே பார்க்கக்கூடாது. ஒருவேளை நம்ம பலவீனத்தில் சில தவறுகள் செய்கிறோம்னா இம்மிடியேட்டாக தேவன்ட்டு என்ன பண்ணிடணும்னா ஒப்புரவாயிடணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நாம் எதை வெறுப்போம்? பொதுவாக நம்ம ஏதோ ஒன்று வெறுப்போம் இல்லையா பொதுவாக. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு உணவு எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு உணவு சொல்லுங்க, வெறுக்கிற உணவில் எதையும் வெறுக்கவே மாட்டோமா? சரி, பொதுவாக உதாரணம், ஏன்னா நம்ம சில சகோதரர்கள் நம்ம கூட பழகும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல், சில பேருக்கு வந்து தயிர், இந்த பால், இந்த மாதிரி பொருட்கள் வந்து சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா உடலுக்கு அதை பார்த்தாலே ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதை பக்கத்தில் கொண்டு வந்தாலே அங்கேருந்து என்ன ஆயிடுவாங்கன்னா கடந்து போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து வெறுக்கிறாங்க. கரெக்டாக இல்லைங்களா? அப்படி வெறுக்கிற ஒரு விஷயம் பக்கத்தில் வரும்போது அங்கே அவங்க என்ன பண்ணுறதில்ல, இருக்கிறதில்ல. அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க முயற்சி பண்ணுறாங்க, எடுத்தும் சொல்கிறாங்க. இப்போ தேவன் ஒரு விஷயத்த நான் இதை வெறுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை நம்ம தேவனை நேசிக்கிறவங்களா இருந்தால் அந்த விஷயம் நம்ம பக்கத்தில் கூட என்ன ஆகக்கூடாதுங்க. ஏன்னா தேவனுக்கு பிடிக்காது, கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகாது, பிடிக்காதுன்னு பார்க்குறோம். அப்போ 7 காரியங்களை தேவன் என்ன பண்ணுறாருன்னா வெறுக்கிறார். அது என்னன்றதை நம்ம வாசிச்சிடலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 அப்படி தொடர்ந்து. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். சொல்லுங்க, 7 காரியம் என்ன? சகோதரிகள் எல்லாம் வரிசையாக சொல்லிடுவாங்க. ஸோ இன்னைக்கு பிஸ்னஸ் மீட்டிங் வேறு இருக்குது, அதனால் சீக்கிரமாக என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் முடிக்கும். ஸோ அந்த 7 பாயிண்ட்டையும் பார்க்கலாம். இதுக்கு நேரடியான அர்த்தமும் பார்க்கலாம், ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய ஒரு கோணத்துலையும் என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம் சகோதரி. 17ஆம் வசனம், அவை அவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளே. பாருங்க, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு என்னவா இருக்கு, 7வது அருவருப்பா இருக்கு. அந்த 7வது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா சகோதரருக்குள்ளே என்ன பண்றது. அப்போ அதை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவர் பேசுறார். அப்போ இந்த 7 விஷயங்கள் தான் இந்த பாடத்தில் முதல் பகுதியில் பார்க்குறோம். கம்ப்ளீட்டாக வந்து கேரக்டருக்காக தான் நம்ம பார்க்கணும். நம்முடைய குணலட்சணங்களை என்ன பண்ணுறதுன்னா அபிவிருத்திப்படுத்துவதற்கு. கர்த்தர் எதை வெறுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்பர் 1 மேட்டிமையான கண், 2வது பொய் நாவு, 3வது குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, 4வது துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம், 5வது தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், 6வது அபத்தம் பேசும் பொய் சாட்சி, 7வது சகோதரருக்குள்ளே என்ன பண்றது. அந்த 2வது பாயிண்ட் பொய் நாவுன்னு ஒன்று இருக்கு, பொய் சாட்சின்னு ஒன்று இருக்கு, ஃபால்ஸ் விட்னஸிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்க்கும். அப்போ இந்த 7 நம்ம படித்தாலே நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா புரியுது. பட் இந்த விஷயத்திற்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் பிப்ளிக்கலான சில உதாரணங்களோடு என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஸோ முதல் பாயிண்ட்டு மேட்டிமையான கண்.
இதை ஏன் நம்ம திரும்ப ஞாபகப்படுத்துறோம்னா, இதை தேவன் என்ன பண்றாருங்க? வெறுக்கிறார். நம்ம ஒரு விஷயத்த வெறுக்கிறோம் அப்படின்னா எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணி காமிப்போம், கரெக்டா இல்லைங்களா? அப்ப தேவன் ஒரு விஷயத்த வெறுக்கிறார், அதை நாம தேவனை நேசிக்கிறவங்களா இருந்தா நாமும் இதை என்ன பண்ணணும்னா வெறுக்கணும். ஒருவேளை மேட்டிமை அடையிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்படுறோம்னா அந்த இடத்துல இருந்து இமீடியட்டா என்ன ஆகணும்னா கடந்து போயிடணும். ஒருபோதும் அதை என்ன பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது. நம்ம பைபிள்ல வசனங்கள் வாசிக்கிறோம், தேவன் என்னவா இருக்கிறாருன்னா அன்பாகவே இருக்கிறார், கரெக்டா இல்லைங்களா? அப்ப தேவன் கம்ப்ளீட்டா அன்பு. தேவனுடைய அன்புல அவர் அதிகமா வெறுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்பர் 1 என்ன சொல்றாருன்னா மேட்டிமை. அதாவது மேட்டிமையான பார்வை நாங்க கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவா மேட்டிமை குறித்து நம்ம பைபிள்ல படிக்கும்போது அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டு. சமீபத்தில் இதை குறித்து நம்ம ஒரு பாடங்கள் என்ன பண்ணோம்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், த சைலண்ட் கில்லர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ இந்த மேட்டிமையான கண், அதாவது மேட்டிமையான பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது இது ஒரு உதாரணமாக சொல்றதா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு எல்லாமே தெரியும், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கும் போது ஒரு ஒரு பார்வை இருக்கும். பாருங்க என்னென்னமோ பேசுறாங்க பாருங்க அப்படின்னு ஒரு லுக் இருக்கு இல்லைங்களா? அதை தான் அங்கே பர்டிகுலராக சொல்றாரு. பட் இந்த மேட்டிமை ஒரு மனுஷனை உருகுலைஞ்சு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கசக்கி போட்டுரும் கீழே. உதாரணம் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னு விசுவாசிக்கிறோம். இந்த மேட்டிமை அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடு வாயு மாதிரி. இது கண்ணுக்கு தெரியாது, கரெக்டா இல்லைங்களா? இதுக்கு நிறம் கிடையாது, சத்தம்லாம் கேட்காது, ஆனால் ஸ்டாப் பண்ண முடியும். இதே போல தான் மேட்டிமை வந்துருச்சு அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, கரெக்டா இல்லைங்களா? அதுக்கு ஒரு பெரிய உருவப்படுத்தி என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. கம்ப்ளீட்டாக இந்த வாயு எங்கே இருக்கோ அப்படியே சுவாசத்தை என்ன பண்ணணும்னா எடுத்துரும், ஜீவன் என்ன ஆயிரும்னா பறிபோயிடும். அப்போ முதல் விஷயம் தேவன் வெறுக்கிறது என்னன்னா ப்ரைடு. இது நம்ம நிறைய டீட்டெயில்டாக நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம் இல்லைங்களா? இந்த மேட்டிமைன்றது என்னென்ன டைப்லலாம் வரும்னா எல்லா இடங்கள்லையும் வரும், எல்லா வேலைகள்லையும் வரும், எல்லா ஊழியங்கள்லையும் வரும், கரெக்டாக இல்லைங்களா? வீட்டில் இருந்தால் நான் கணவன், நான் சொல்கிற பேச நீ என்ன பண்ணணும், அது குடும்ப தலைவன்ற ஒரு சூழல் தான் இருந்தாலுமே அதில் ஒரு போர்வை பற்றிட்டு வரும், கரெக்டாக இல்லைங்களா? எல்லா வேலைகள் செய்கிற இடத்துல நம்ம பார்த்துருக்கோன்னு பார்க்குறோம். இதை குறித்து மட்டும் ஒரு சின்ன ரைட்டிங் வாசி. பெருமை உள்ளவர்கள் தங்களை பற்றியும் தங்கள் முக்கியத்துவத்தை பற்றியும் அதிகப்படியான உயர்வான கருத்தை தங்கள் நடத்தையில் வெளிப்படுத்துகிறார்கள். ரொம்ப ரொம்ப டேஞ்சர். பெருமை உள்ளவர்கள் தங்களுடைய அந்த நினைவுகளை, தங்களை பற்றின முக்கியத்துவத்தை அதிகப்படியாக தங்களுடைய நடத்தையில் என்ன பண்றாங்க. அப்போ ஒருத்தருக்குள்ள மேட்டிமை இருக்கான்றத ரொம்ப எளிமையா நம்ம யாரையும் பார்க்க வேணாம், பட் தேவன் நமக்கு சொல்றார். எளிமையா அவங்களுடைய ஒரு நடவடிக்கைகள்ல கிளியரா என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். அடுத்து, இவர்கள் மற்றவர்கள் மீது தங்கள் ஆசைகளை திணித்து கட்டுப்பாடு, அதிகாரம் மற்றும் ஆதிக்கம் ஆகியவற்றிற்கான தங்கள் தாகத்தை தீர்க்கிறார்கள். அதாவது எப்படியாவது ஒரு விஷயத்துல மற்றவங்களை என்ன பண்றதுன்னா ஃபோர்ஸ் பண்றது, அதை எப்படியாவது நடப்பிக்க வைக்கிறது. பிப்ளிக்கலா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கறதா இருந்தா நம்ம பார்க்கக்கூடிய பரிசேயர்கள் தான் இந்த மேட்டிமைக்கு எக்ஸாக்ட் ஒரு டைப். அதாவது மற்ற ஜனங்களை ரொம்ப ஏளனமா பார்க்கறது, தங்களுக்கு அதிகமா தெரியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுற அந்த பேரபிளில் கூட நம்ம பார்க்குறோம். எப்படி தான் ப்ரேயர் பண்ணுறாருங்க அவர், நான் தான் பர்ஃபெக்ட் இருக்கிறது இல்லையா அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா பண்ணுறாரு. ஸோ இவங்களை குறித்து ஒரு வசனம் நம்முடைய ஆண்டவர் பேசுகிறார். லூக்கா 16:15. லூக்கா 16:15 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. பாருங்க, அல்டிமேட்டா ஒரு பாயிண்ட் சொல்றார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு எப்படி இருக்கான். இப்போ தேவன் எதை வெறுக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு மனுஷனுக்கு எதெல்லாம் பெருசா படுது, இது வேணா நீங்க எடுத்துக்கங்க. ஒரு 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 சூழல்லையும் மனுஷன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பிளான் பண்றான் இல்லைங்களா? இது எல்லாமே தேவன் பார்வைக்கு எப்படி இருக்குன்னா அருவருப்பா இருக்கு. இங்க கிளியரா சொல்றாரு, மனுஷருக்கு முன்பாக உங்களை என்ன பண்றீங்க. இப்போ நம்ம இந்த ஹாலில் நம்ம இருக்கிறோம், ஒரு 100 பேருக்கு மேல இருக்கும். இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய இருதயத்தையும் ஒருவேளை தேவன் அப்படி ஒரு ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் தெரியற மாதிரி வச்சாருன்னா எப்படி இருக்குங்க அந்த சூழல்? கட்டாயம் அருமையாக தான் இருக்கணும்னு விசுவாசிக்கிறோம்.
இருந்த போதிலும் நம்ம ஹார்ட்ல இப்போ நம்ம என்ன திங்க் பண்றோம், ஒருவேளை என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தோம், இனிமேல் என்ன திங்க் பண்ண போறோன்றதை தேவன் அப்படியே ஒரு ப்ரொஜெக்ட் பண்றார். எப்படி இருக்கும்னா ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா இங்க தேவன் கிளியரா என்ன சொல்றாருன்னா, உங்களை நீதிமானா காமிக்கிறீங்க, தேவனோ உங்கள் இருதயங்களை என்ன பண்றார். அப்ப இங்க முக்கியமான பாயிண்ட், நீங்க பரிசேயர்கள் சதுசேயர்கள் சொல்லி பார்க்கும் பொழுது அவனுடைய வெளித்தோட்டத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. உள்ள கிளீன் பண்றதுக்கு அவங்க பெருசா என்ன பண்ணலன்னா பிரயாசப்படல. வெளியே ஒயிட் வாஷ் என்ன பண்ணிக்கிட்டாங்க, அந்த கல்லறைக்கு அடிச்சுக்கிட்டாங்க. உள்ளுக்குள்ள என்ன எலும்புகள் என்ன அசுத்தங்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்ட்டு. கிட்டத்தட்ட இதே சூழ்நிலை நமக்குள்ள என்ன பண்ணப்படக்கூடாதுன்னா காணப்படக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலை, சபை கூடுகை வேலை, இல்லை ஊழியங்கள், பாடம் பேசும்போது இந்த மாதிரி சில சூழ்நிலையில மாத்திரம் நம்ம ஒரு தெளிவுள்ளவர்களாக இருந்துட்டு மற்ற நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம மனம் போன போக்கில் இருக்குது அப்படின்னா ரொம்ப சீரியஸான டேஞ்சரில் என்ன பண்ணுறோன்னா காணப்போம். இது எப்படி மேட்டிமையாக போகும்னா, நாம் தேவன் முன்பாக நம்மை பரிசுத்தவான்களாக காமிச்சுக்கிறனால என்ன அர்த்தம்னா, எல்லா டைம்லையும் ஒரே மாதிரி இருக்குன்னு தேவன் சொல்கிறார். ஒரு தருணத்தில் மட்டும் காமிக்கும் பொழுது அது என்னவா காணப்படுதுன்னா மேட்டுமை. இதுக்கு பிப்ளிக்கலாக நம்ம உதாரணங்கள் கூட பார்த்தோம். லூசிஃபர் அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் விழுந்ததுக்கான காரணம் என்னன்னா, இருதயத்தில் வந்த மனமேட்டு. தான் மேலே போகணும், தேவனுக்கு மேலே என்ன பண்ணணும் போகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு பிளான். இந்த ஒரு சாதாரண மனமேட்டுமை, நம்ம தான் சாதாரணம் சொல்கிறோம், ஆனால் தேவன் பார்வையில் ரொம்ப அது கம்ப்ளீட்டாக ஒரு அருமையான வல்லமையுள்ள தூதனையே கீழே பண்ணுச்சு. விழுந்த தூதன் நியாய தீர்ப்பே வாங்கியாச்சு. ஏன்னா தேவனே முடிவு பண்ணிட்டார், இவர் கட்டாயம் திருந்த மாட்டாருன்னு. அப்போ ஒருத்தர் திருந்த மாட்டாருங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் போகுதுன்னா அது எதுதான் கொண்டு போய் விடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்டிமையான கண் அல்லது மனமேட்டி. இதில் சிலர் தப்பிச்சவங்களும் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? நேபுகாத் நேச்சாருக்கு மேட்டிமை வந்துச்சு. தேவன் 7 வருஷம் என்ன பண்ணார், மிருகத்தை போல மாற்றினார். சூழ்நிலையிலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணாருன்னா அவர் பக்குவப்பட்டார். ஆகாப் ராஜாக்கு அதே சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் இறுதியில் தன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணார், தாழ்த்தினார். அல்டிமேட்டா மேட்டிமைங்கிற ஒரு விஷயம் அல்லது மேட்டிமையான பார்வைங்கிற ஒரு விஷயத்த தேவன் என்ன பண்றாருங்க, இருக்கிறார். இப்ப எதுலெல்லாம் நமக்கு மேட்டிமை வரும்? ஒரு 10 பேர் பாட்டு பாடுறோம், கரெக்டா இல்லைங்களா? ஒரு 2 பேர் அந்த லைன்லேருந்து என்ன ஆகுறாங்கன்னா அவுட் அடிக்கிறாங்க. அந்த 8 பேருக்கு என்ன ஆகும், தப்பாக பாடிட்டாங்க. உண்மைதான், அவங்க தப்பாக பாடினதை கரெக்ட் பண்ணுறதுன்னு ஒரு விதம் இருக்குது. நாம் கரெக்டாக பாடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறதுல ஒரு விதம் இருக்கு. பாடம் பேசும்போதும் அதே சூழ்நிலை சகோதரர்களுக்கு வரும். இந்த மாதிரி வேலைகள் செய்யும் போதும் ஒருவேளை இன்னைக்கு மைக் சரியாக ஒர்க் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒரு சகோதரர் யோசிக்கலாம், இல்லை நான் உட்காந்துருந்தேன்னா கொஞ்சம் கரெக்டாக என்ன பண்ணியிருந்துருக்கலாம். இதெல்லாம் இயல்பு தான், நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அநேக தருணங்களில் நம்மளால் பர்ஃபெக்டாக என்ன பண்ண முடியாதுங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. பட் இந்த எல்லா தருணங்கள்லையும் ரொம்ப முக்கியம் நம்முடைய இருதயம். நாம எப்படி இந்த விஷயங்களை பார்க்குறோம், சரி செய்யறதுங்கிற ஒரு வகையாக இருந்தாலும் நாம் ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்கிற ஒரு மைண்ட் ஒருவேளை நமக்குள்ளே வருதுன்னா, நம்மளே அறியாமே நம்ம எதுக்குள்ளே போகிறோம்னா ஒரு மனமேட்டி. ஸோ அதனுடைய வடிவங்கள் எப்படி இருக்கும், மேட்டிமையுடைய வடிவங்கள் எப்படி காணப்படும்னா, முதல்ல நமக்குள்ள தன்னிறைவு இருக்கும், செல்ஃப் சஃபிஷியன்ட். அடுத்தது ஒரு நன்றி உணர்வுன்றதே இருக்காது தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் மீதும், இல்லைங்களா? ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் காணப்படுறது. தேவனுடைய அதிகாரத்துக்கு எதிராக ஈஸியாக கலகம் பண்ணுவோம். ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ணுவோம்னா கலகம் பண்ணுவோம். அடுத்து போஸ்ட், வீம்பு, அதாவது போஸ்டிங் இங்கிலீஷில் இருக்கும், அதாவது தன்னை பற்றியே உயர்வாக அடிக்கடி என்ன பண்ணுறது, பேசுறது. அடுத்தது ரொம்ப எளிதாக மற்ற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை நியாயம் தீர்த்துரும், அவங்க இப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்து மன்னிக்காத என்ன ஒரு குற்றங்கள் இருந்தாலுமே அதை மன்னிக்காத ஒரு தன்மைக்குள்ளே என்னைக்கு நம்ம காணப்படுறோமோ நம்ம இருதயம் என்ன ஆயிடுச்சு, கடினமாயிடுச்சு. அடுத்து ரொம்ப ஈஸியாக ஃபைன் பண்ணுவோம் மற்றவங்க மீது, அது தப்பு, இது தப்பு, இது சரியில்லை, இந்த ஃபேன் ஓடல, நிறைய கேஷுவலாக சொல்லுவோம். அதை யதார்த்தமாக பக்குவமாக எப்படி எடுத்து சொல்லணுமோ அப்படி சொல்லாமல் ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் நம்ம வார்த்தைகள் பேசும்போது இதெல்லாம் எதை தான் காமிக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனமேட்டு. இதுக்கு ஒரே மெடிசன் என்னன்னா, தேவன் எதை விரும்புகிறாருன்றதை என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். இதில் ஒரு பாயிண்ட் பார்க்கும் பொழுது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுறார், இப்போ தேவனை எதிர்த்து ஒருத்தர் நிற்கிறாருன்னா ஆப்போசிட்டில் மேட்டிமை வந்த லூசிஃபர் தான். ஒருவேளை நமக்குள்ள மேட்டிமையான பார்வை அல்லது கண் அல்லது மேட்டிமைங்கிற சுபாவம் உருவமே இல்லாமல் வேற வகையில் நமக்குள்ள காணப்பட்டாலும்
இன்டைரக்டா நாம் தேவனுக்கு எதிரானவர்கள் என்ன பண்றோம்னா காமிக்கும். பாயிண்ட் நம்பர் 1 முடிஞ்சு. இதில் ரொம்ப டீட்டெயிலிங் பண்ணல, ஏன்னா நிறைய முறை நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டாவது, தேவன் வெறுக்கிற விஷயம் என்னதுங்க? பொய் நாவு. சராசரியா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு பொய் பேசுறோம்? இல்ல நாம தான் உலகத்துல நம்ம சொல்ல, சராசரியா நாம ஒரு நாளைக்கு எவ்வளவு பொய் பேசுறோம்? 0, 1 அல்லது 1லிருந்து 10 வச்சுக்கலாம், ஏதோ ஒரு ரேஷியோ. 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 1, 2, 3 இருக்கலாம். ஏன்னா நிறைய நம்ம தொழில் செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், கரெக்டாக இல்லைங்களா? பட் எல்லா சூழ்நிலையிலும் கிளியரா நம்முடைய புது சிருஷ்டியோடைய ஆள் மனசுல தேவன் ஞாபகப்படுத்துறது ஒண்ணுதான், தேவன் இதை வெறுக்கிறார். தேவன் என்ன பண்றாரு? வெறுக்கிறார். அதெல்லாம் தேவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு. இதை விட பெரிய தப்பு விபச்சாரம் தான். விபச்சாரம்லாம் நம்ம இன்னும் பண்றது இல்லை, பொய் தானே. இன்னும் அப்பேற்பட்ட தாவீது கூட மன்னிப்பு வாங்கிட்டாரு. அனனியா சப்பீரால் ஸ்பாட்ல என்ன ஆனாங்கன்னா செத்தாங்க. அப்ப நம்ம நம்ம பாவத்துக்கெல்லாம் நம்ம ரேஷியோ போட்டுக்க கூடாது, இது பரவாயில்ல இதுதான் ரொம்ப பெருசுன்னு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இங்க பாக்குறோம் பொய் நாவு அப்படின்னு பார்க்கும்போது நேரடியா நம்ம கண்ணு முன்னாடி வரக்கூடிய ஒரு மாபெரும் உதாரணம் அனனியா மற்றும் சப்பீரால், ஒரு கணவன் மனைவி. அங்க அப்போஸ்தலர்கள் எல்லாரும் டிசைட் பண்றாங்க, எல்லாத்தையும் பொதுவா வச்சு அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் தங்களுக்குரியதை விற்று அதுல ஒரு பார்ட்டை என்ன பண்றாங்கன்னா வஞ்சகமா எடுத்து வைக்கிறாங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? என்ன சொல்றாரு? இங்கேயும் யார் தான் ஆட்கொண்டதுன்னா சாத்தான் உன்னுடைய இருதயத்தை. அப்போ ஒருவேளை தேவனுக்கு ஒரு விஷயத்தை நம்ம பொருத்தனை செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல என்ன காணப்படக்கூடாதுன்னா ஆசிலேஷனே இருக்கக்கூடாது, இல்லைன்னா பொருத்தனை செய்யாம இருக்கணும். ஒருவேளை தேவனுக்கு நம்ம பொருத்தனை செஞ்சுட்டோம் அப்படின்னா கிளியரா சொல்றாரு, அதை ஏன் நீ வஞ்சிச்ச அப்படின்றாரு. அடுத்த வசனத்துல சொல்றாரு, நீ தேவன் இடத்துல என்ன பண்ண? ஏப்பா அந்த லேண்டை விற்கிறதுக்கு முன்னாடி யார் ஓனரு? நீ தான். உனக்கு முழு சுயாதீனம் இருந்துச்சா இல்லையா? அப்ப நீ டிசைட் பண்ணும்போதே என்னதான் பண்ணியிருக்கலாம்? கரெக்டா பண்ணியிருக்கலாம். அவர் சொல்றாரு, அதை விற்ற பின் அந்த கிரயத்துல ஒரு பகுதி என்ன பண்ற? எடுத்து வைக்கிற. நீ மனுஷரிடத்துல அல்ல. கரெக்டா இல்லைங்க? சில தருணங்கள்ல எக்லீஷியாக்கு நம்ம ஏதாவது ஒன்று கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். கன்வென்ஷனுக்கு நான் இவ்வளோ கொடுக்குறேன் தேவனே, எனக்கு இந்த வேலை மட்டும் கரெக்டாக நடந்துருச்சுன்னா அப்படின்னு ஏதாவது சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பொருத்தனை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் தெரியும் மனசளவில். ஒருவேளை தேவன் அப்படி ஒரு சூழ்நிலை கொடுக்குறாருன்னா அது கன்வென்ஷன் கான்ட்ரிபியூஷனோ எதாக இருந்தாலுமே அது தேவனுக்கு நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதை என்ன பண்ணிடணும். இது நாட் ஓன்லி இங்கே பணத்தை பற்றி மட்டும் பேசல, பொய்ன்றது எல்லா ஒரு உருவத்திலையும் காணப்படும் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே பேதுரு ரொம்ப சிவியராக ஒரு வார்னிங் கொடுக்குறாரு, நீ கர்த்தர் இடத்துல அல்ல, சார் நீ மனுஷன் இடத்துல அல்ல, நீ யார்கிட்ட போய் சொன்ன? இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் விழுந்து என்ன பண்ணான்? இன்னைக்கு 7ஆம் கால சபையில் இது ரொம்ப ரேர், நடக்காதுன்னா சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப ரேர் இல்லைங்களா? ஆனால் ஆதி கால சபையில் சில திஷ்டாந்தங்கள் அங்கே சபையை வளரும் போது அவர்களுக்கு அங்கே தேவைப்பட்டுச்சு. தேவன் இதை அனுமதிச்சார். ஏன்னா இது ஒரு சிவியரான தவறா பிரதர்? என்ன பிரதர், ஒரு சாதாரண தப்புக்கு போயிட்டு இப்படி அவங்க இறந்துட்டாங்களேன்னா தெரியாது இதனுடைய பின்னணி என்ன, இதுக்கு முன்பாக அவங்க என்னென்ன பண்ணாங்க, எதுவுமே நமக்கு ரெக்கார்டு இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ரெக்கார்டு தான் இருக்குது. அப்போ நம்ம இதை மட்டும்தான் எடுத்து நம்ம பேச முடியும். கரெக்டுங்களா? இப்போ இங்கே பார்க்குறாரு, ஒரு விஷயம் தேவன் கிட்ட பொய் சொல்லும்போது அது என்னவாக காணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட மரணத்துக்கு ஏதுவான குற்றம் மாதிரி என்ன பண்ணப்படுதுன்னா காணப்படுது. இப்போ கேள்வி, தேவன்கிட்ட நம்ம பொய் சொல்லுவோமா? அது ஏன் பிரதர் கேட்குறீங்க? டெய்லியும் ப்ரேயரில் இந்த ஒரு முறை மட்டும் தேவனே என்னை மன்னிச்சிங்கன்னா சரி, அது கூட பலவீனம் எடுத்துக்கலாம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா அங்கே அப்போஸ்தலர்கிட்ட தான் போய் சொன்னாங்க. டைரெக்டாக ஒரு ப்ரேயர்லலாம் நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொல்ல. பேதர்கிட்ட சொல்கிறாரு, இதுதாங்க நாங்கள் வித்ததில் எவ்வளோதாங்க அப்படின்றாரு. ஆனால் பரிசுத்தாவின் துணையோடு என்ன பண்ணுறாருன்னா பேதரை கண்டுபிடிக்கிறாரு, இவங்க என்ன பண்ணுறாங்க, வஞ்சிச்சிருக்காங்க. இங்கே அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளாக சகோதரர்களாக காணப்படுறோம். அட் எனி காஸ்ட் நமக்கு எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் சரி, உண்மை அப்படின்னா அந்த உண்மை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம். இல்லை பிரதர் இந்த இடத்துல சின்னதாக ஒரு பொய் பேசிட்டா அப்படியே ஒரு சமாதானம் ஆயிரும் பிரதர், அந்த
சிஸ்டர் 2 பேரும் அமைதியாயிருவாங்க. நான் கேட்கலன்னு சொல்லிடுறேன். தேவன் ஒருபோது விரும்ப மாட்டார். அதான் வசனம் பார்க்கிறோம், தேவன் வெறுக்கிறார். எப்படிங்க? தேவன் வெறுக்கிறார். ஸோ இதே போல கடைசி காலத்திலையும் வரும். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:1. 1 தீமோத்தேயு 4:1 ஆகிலும் ஆவி வெளிப்படையை சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பாருங்க, கிளியரா சொல்றாரு. இங்கேயும் அதே சாத்தானுடைய வஞ்சனை தான். பாயிண்ட் நம்பர் 1லையும் சாத்தான் இருக்காப்புல, பாயிண்ட் நம்பர் 2லையும் சாத்தான் இருக்காப்புல. என்ன சொல்றாப்புலன்னா, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், அதுக்கு மேல சொல்றாரு பொய்யருடைய மாயத்தினாலே சிலர். மனசாட்சி என்ன ஆயிருங்க? இல்லாம போயிடும். பிசாசுகளின் உபதேசங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? செவி கொடுத்துருவாங்க. உண்மையான சத்தியத்தை விட்டு அவர்கள் என்ன ஆவாங்கன்னா வழி வரும். இங்க நமக்கு தேவன் கொடுக்குற பெரிய எச்சரிப்பு என்னன்னா, ஒருவேளை தேவன் நமக்கு உண்மை என்னன்னு புரிய வைக்கிறாருன்னா, உண்மைன்னு என்ன பண்ணணும் சொல்லணும். ஒருபோதும் தேவன் விரும்பாத பொய் நாவு நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுங்க, காணப்படக்கூடாது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அனனியா மற்றும் சப்பீரா. இது அப்படியே புது சிருஷ்டியுடைய வாழ்க்கையில நம்ம சாத்தானை குறித்து கூட பார்க்குறோம். இந்த பொய்யுடைய பிகினிங்கே யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொய்யுடைய அப்பா யாருன்னா சாத்தான். நம்ம யோவான் 8:44 படிக்கிறோம். ஆதி முதல் அவன் எப்படிதான் இருக்கிறாருன்னா பொய்யனாதான். ஃபர்ஸ்ட் பொய் இங்கே தான், ஈடன்ல. கரெக்டுங்களா? இந்த பழத்தை நீ என்ன பண்ணு, சாப்பிடு, நீ தேவர்களை போல ஆயிருவீங்க, உங்களுடைய கண்கள் என்ன பண்ணணும், திறக்கப்படும். வஞ்சனையான பேச்சு. அங்கே என்ன ஆனாங்கன்னா, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்க. ஏவாள் வஞ்சித்தது மட்டும் இல்லை, அங்கே ஆதாமும் என்ன ஆனாருன்னா வஞ்சிக்கப்பட்டாங்க. இதுக்கு சாதாரண ஒரே ஒரு டூல் என்னன்னா பொய். இது நீங்கள் ஆர்டராக கூட எடுத்துக்கலாம். ஒருவேளை நமக்குள்ள மேட்டிமே வந்துருச்சுன்னாங்க பிரதர், பொய்யெல்லாம் கேஷுவலாக பேசுவோம். எப்படிங்க? கேஷுவலாக பேசுவோம். இது எப்படி பிரதர் சொல்கிறோம்னா, இதை லூசிஃபர் தான் எக்ஸாம்பிள். லூசிஃபருக்குள்ளே மேட்டிமே வந்துச்சு. மேட்டிமே வந்தோன்னே பொய் அடுத்து வருது. என்ன வருதுன்னா, இதை சாப்பிடுங்க, நீங்கள் என்ன ஆக மாட்டீங்க, சாக மாட்டீங்க. இப்போ 2வது லெசன் நமக்கு என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் ஆப்வியஸ்லி நம்ம தவறுவோம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் தேவன் வெறுக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையிலேருந்து பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த பாயிண்டில் இருக்கிறதுக்கு பிரயாசப்படணும். நிறைய முயற்சி பண்ண பிரதர், பலவீனத்தில் நான் ஒரு இடத்துல போய் பேசிட்டேன்னா கர்த்தர் இருதயத்தை பார்க்குறார், அது அவர் மன்னிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கார். ஆனால் எல்லாமே தெரியும், பொய் சொன்னால் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு நம்ம பொய் சொல்கிறோம்னா கட்டாயம் தேவன் அதை அவர் பார்வைக்கு அது விலையேறப்பட்டதாக இருக்காது. மிகவும் அருவருப்பு வெறுப்பு. பொய் பேசி ஒரு 2 பேர் அவங்களுடைய அந்த ஓட்டத்தை அங்கேயே ஸ்டக்கப் ஆகி இறந்துட்டாங்க. அனனியா சப்பீரால். அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகள், புது சிருஷ்டிகள். இங்கே நம்ம தேவன்கிட்ட போய் பேசுறது இல்லை, தேவனுடைய சகோதரர்கள் இல்லைங்களா, நம்முடைய சகோதரர்கள், அவங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஒரு சிஸ்டர் பிரதர்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது கூட உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதென்றும் பேசுறது தான் எப்பொழுதுமே நலம். ஒருவேளை நம்ம போய் பேசுகிறோம் அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு அது லாவகமாக காணப்படலாம், அந்த சூழ்நிலைக்கு நமக்கு அப்படியே ஓகே அப்படின்ற ஒரு இதாக இருக்கலாம். ஆனால் தேவன் கட்டாயமாக அங்கிருந்து நம்ம இருதயத்தை பார்த்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார், இந்த அழைப்புக்குள்ளே நம்மளை அவர் கூப்பிட்டதுக்கு. இப்போ நம்ம கிட்ட இருக்கவே கூடாத 2 விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று மேட்டிமே, இன்னொன்று பொய். கொஞ்சம் நம்ம மெடிடேட் பண்ணலாம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த பொய் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சீரியஸாக இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்னா கவனிக்கணும், பேசக்கூடாது. 3வது பாயிண்ட், குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. ஒருவேளை மேட்டிமை வந்துருச்சு, பொய் சரளமாக பேசுகிறோன்னா அடுத்து கொலை பண்ண என்ன பண்ண மாட்டோம், தயங்க மாட்டோம். இதுவும் லூசிஃபர்கிட்ட தான் வந்துச்சு. கரெக்டாக இல்லைங்களா? அப்போ குற்றமற்றவனுடைய ரத்தம் சிந்தும் கை அப்படின்ற இந்த தலைப்பை எப்படி புரிஞ்சுக்கலாங்கன்னா ரொம்ப எளிமையாக எடுத்துக்கலாம். அதாவது அப்பாவி ஜனங்களை கொல்றது, அதான் இந்த வார்த்தையுடைய அர்த்தம். இங்கே எடுத்துக்கலாம். முதல்ல 2 பேர், இன்னைக்கு ஆதியாமத்தையே தாண்ட மாட்டோம். காயின் ஆபேல். என்ன நடந்தது? குற்றமற்றவருடைய ரத்தத்தை சிந்துச்சு ஒரு கை, அந்த கைக்கு பின்னாடி ஒரு மூளை இருந்துச்சு, அந்த மூளை தான் லூசிஃபர். கரெக்டா இல்லைங்களா? அதாவது தன்னுடைய பலி நம்ம பார்க்குறோம், காயினுடைய பலியிலெல்லாம் பெருசாக பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கன்னா காயினுடைய ஹார்ட். இங்க ஆபேலுடைய பலியை தேவன் அங்கீகரிச்சதுக்கு அப்புறம்
இவர்னால் அதை என்ன பண்ண முடியலனா டாலரேட் பண்ண முடியல. குற்றமற்றவருடைய ரத்தத்தை அங்க என்ன பண்றாருன்னா சிந்துற. எவ்வளோ குற்றமற்றவங்க ரத்தத்தை வேணா சிந்திரலாம், ஆனா தேவன் மறக்க மாட்டார். ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எப்படிங்க? ஒரு சாப்டர்ல முடிஞ்சிருச்சு, அடிச்சாரு, ரத்தம் வந்துச்சு, செத்துட்டாரு. காயின் நீ ஆபேல் கதையை முடிச்சிடலாம் தான் பிளான் பண்ண, ஆனா ஆபேல் மரித்தும் இன்னும் என்ன பண்ணிருக்காரு? பேசிட்டு இருக்காரு. அவர் ஒரு நீதிமான்றார். அப்ப இங்க நம்ம கவனிக்கிறோம், தேவன் ரொம்ப சீரியஸா பாயிண்ட் என்ன பண்றாருன்னா வெறுக்கிறாரு. ஸோ இப்பேற்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? சில வசனங்களை வாசிக்கலாம். 101 சங்கீதம் 5 வசனம். 101 சங்கீதம் 5 வசனம். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். அதாவது பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை தேவன் சொல்றாரு, அவனை என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா. சரி, இந்த குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை ஒரு இடத்துல மட்டும் இல்ல, அப்படியே ஆபேலுக்கு இணைய புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் பாவிகளுக்கு விலகினவர், மாசு மறுவற்றவர்னு பார்க்குறோம். அவருடைய ரத்தத்தை சில கைகள் என்ன பண்ணுச்சு? துணிகரமா. பரபாசை விடுதலை பண்ணுமா, இயேசுவை விடுதலை பண்ணுமான்னு கேட்கும்போது அங்க இருக்கக்கூடிய பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஜாஸ்தி, கூட ஜனங்களும் எங்களுக்கு பரபாசை விடுதலை செய்யுங்க. ஏன்னா அவர் மேல வந்து ஒரு நல்ல விஷயத்த போர்ட்ரே பண்றாங்க, அங்க ஜனங்களும் அதுல வஞ்சிக்கப்பட்டுறாங்க. இயேசுவை நீங்க என்ன பண்ணுங்க? சிலுவையில் அடையுங்கன்ற. அதுக்கு அந்த பதில் பாருங்க, மத்திய 27:25. மத்திய 27 அதிகாரம் 25 வசனம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அதாவது வாலண்டியரா அந்த ரத்தப்பலி என்ன பண்றாங்கன்னா, அதாவது குற்றமற்றவருடைய ரத்தத்தை சிந்துறாங்க, அதுக்கு என்ன நீங்க ரிவார்டு கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்கிறோன்ற. தேவன் சும்மா உள்ள. கிபி 70 ஒவ்வொருத்தருட்டையும் இந்த ரத்தப்பலிக்கு உண்டான விஷயத்த தேவன் அவருடைய நீதி வாங்குச்சு. ஒரு ஆள் கூட ஜெருசலேம்ல இல்லை, கம்ப்ளீட் ஜெருசலேம் டெஸ்ட்ராய்டு. அங்கிருந்து 18 நூற்றாண்டு இஸ்ரேலர்கள் அப்படிங்கிற ஒரு மக்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியல. இவங்களா கேட்டு வாங்கிக்கிட்டது. இதுக்கு முன்னாடி நிறைய ஆல்ரெடி பழைய பெண்டிங் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, அதோட இது இப்போ என்ன ஆகுதுன்னா ஆட் ஆகுதுன்னு பார்க்கும். இங்க அதே தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை நமக்கு எப்படி பிரதர் பொருந்தும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளும் நம்முடைய சகோதர சகோதரிகள். கரெக்டா இல்லைங்களா? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் என்னவா காணப்படுறான்? வாசிங்க சகோதரி. 1 யோவான் 3:15. 1 யோவான் 3 அதிகாரம் 15 வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். இப்ப 3வது பாயிண்ட்ல பாக்குறோம், காயின் ஆபேலை கொன்றதுக்கு உண்டான கம்பாரிசன். நாமும் நம்முடைய சகோதரர்களை கொலை செய்யறோம் அப்படின்னா விசுவாசிக்கலாம், குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. அதுல நிறைய கேட்டகரி இருக்கு. யார் என்னுடைய சகோதரன்? ஞானஸ்தானம் எடுத்த எல்லாரும் என்னுடைய சகோதரனானா அங்க நம்ம பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் பாருங்க, யார் தேவனுடைய பர்வதத்திற்கு ஏறுவான், யார் அவருடைய கூடால் தங்குவானா ஒரு கிரைட்டீரியா கொடுக்குறார். இந்த மாதிரி குற்றமற்றவர்களுடைய ரத்தத்தை நாம சிந்துறதுக்கு அடையாளம் தான் பார்க்கிறோம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் நிறைய, இதுவும் ஸ்பிரிச்சுவல் மர்டர் இல்லைங்களா அப்படின்னு ஒரு பாடம் நம்ம பார்த்துருக்கோம், ஆவிக்குரிய கொலை. அந்த பாடத்துல டீடைலிங் பார்த்துருப்போம். அதுல இருந்து ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த பாடத்துக்காக வாசிக்கும். அவதூறு, தீமை பேசுதல், பொய் குற்றச்சாட்டுகள், பொறாமை அல்லது நியாயமற்ற விமர்சனம் போன்ற செயல்கள் ஆவிக்குரிய கொலையின் ஆயுதங்களாக முன்வைக்கப்படுகின்றன. ஒருவேளை ஒரு சகோதரனை அல்லது சகோதரியை நாம் கொலை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், நியாயமற்ற வகையில் என்னென்னலாம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட ஆயுதங்கள் பாருங்க, அவதூறு, தீமை பேசுதல் which means evil speaking, பொய்யான குற்றச்சாட்டுகள், அடுத்து பொறாமை, நியாயமற்ற விமர்சனம். அந்த இடத்துல ஒரு விமர்சனம் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. நியாயமற்ற முறையில் என்ன பண்றது நடந்திருக்கவே நடந்திருக்காது. ஈவில் ஸ்பீக்கிங் பண்றது நடந்திருக்காது. அவதூறுகளை என்ன பண்றது, பரப்புறது. இது எல்லாம் எதற்கு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு டூல். பார்க்குறோம் இல்லைங்களா, ஒரு ஃபேன் ப்ராப்ளம்னா அதுக்கு ரிப்பேர் பண்ண சில டூல்ஸ் வச்சிருப்பாங்க இல்லைங்களா. இதெல்லாம் ஒவ்வொரு ஆயுதம். ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியை கொலை செய்யணும்னா இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறை எடுத்து பயன்படுத்துறது. ஒருவேளை நாம பயன்படுத்துறோம்னா இந்த 3வது பாயிண்ட் நமக்கு பொருந்தும், தேவன் நம்மளை வெறுப்பார். ஏன்னா குற்றமற்றவர்களுடைய ரத்தத்தை நம்ம என்ன பண்றோம், சிந்துறோம்னு பார்க்கும். ஸோ 4வது பாயிண்ட்க்கு போகலாம்.
துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம், த ஹார்ட் தட் devised wicked imagination, இல்லைங்களா? ஆமாம். ஸோ வாசிக்கலாம் இந்த ஹார்ட்டை பற்றி ஒரே ஒரு வசனம், எரேமியா 17. எரேமியா 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? பாருங்க, தேவன் 4வதா வெறுக்கிற விஷயம், அதாவது மோசமான ஆலோசனையை டெவலப் பண்ணக்கூடிய இந்த ஹார்ட். இந்த ஹார்ட் சாதாரண ஹார்ட் இல்லை, கரெக்டுங்களா? சும்மா இருக்கும்போது அப்படியே என்ன பண்ணோம், நம்ம மூளை தான் யோசிக்குதுங்கிறோம், இங்கேருந்து தான் அங்கே போகுது பிரைன், அப்படியே யோசிப்போம் என்ன பண்ணுறது, கரெக்டாக இல்லைங்களா? இது என்ன பண்ணுன்னா மோசமான ஆலோசனைகளை பிணைக்கும். எப்பன்னா நம்ம பார்க்குறோம் ஐடியல் மேன் மைண்ட், தனியாக ஒருத்தருடைய மைண்டு மட்டும் வேலை செய்து சுற்றி யாருமே இல்லைன்னா அதுதான் சாத்தானுடைய ஒர்க் ஷாப்புன்றாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத மோசமான ஆலோசனைகளை இந்த இருதயம் பிணைக்கும். என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனுக்கு எதிராக என்ன பண்ணும்னா செயல்படும். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் நமக்கு புரிஞ்சும். பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு மனுஷன் இருந்தார், பயங்கரமாக பிளான் பண்ணார். என்ன பிளான் பண்ணாருன்னா, எப்படியாவது எல்லா மகிமையும் கனமும் எனக்கு தான் வரணும். அடுத்த வார்த்தை சொன்னால் நீங்கள் சொல்லிடுவீங்க, நான் போகும்போது எல்லாரும் எனக்கு சல்யூட் அடிக்கணும். ஆமான் எஸ்தருடைய சரித்திரம் நம்ம படிச்சிருப்போம். அதாவது எஸ்தருடைய ஒரு உறவினர் தான் மொர்தகாய், கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த சரித்திரம் தெரியாமல் இருக்கலாம். ஆகாஸ்வேரு ராஜாவுடைய மனைவி தான் எஸ்தர். இவங்க மனைவியாக மாறுறதுக்கு நிறைய உறுதுணையாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா மொர்தகாயின்னு சொல்லக்கூடிய அவருடைய சிறிய தகப்பன், அவருடைய சித்தப்பா. அவர் ஒரு நல்ல ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஜூ, நல்ல சரியான யூதன். அவர் எதை பற்றியும் யோசிக்க மாட்டார். இந்த இடத்துல தான் இன்னொருத்தர் வர்றார், அவருடைய பேர் ஆமான். இந்த ஆமான் என்னன்னா, இவர் தான் அந்த ராஜ்யத்தில் கிட்டத்தட்ட ஒரு மந்திரி சூழலுக்கு இருக்கிறார். நான் வரும்போது எல்லாரும் எனக்கு என்ன பண்ணோன்னா எனக்கு தலை வணங்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. எல்லாரும் தலை வணங்குவாங்க, மொர்தகாய் மட்டும் வணங்க மாட்டான். எப்படியாவது மொர்தகாயை கொல்லணும்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட முத்திரை மோகத்தை வாங்குறதுக்கு பிளான் பண்ணி வாங்கி எல்லாம் பண்ணிடுவார். கடைசியில் ராஜாவுக்கு எல்லா நியூஸும் தெரிஞ்சிடும். மொர்தகாய் ரொம்ப நல்லவர், அவரெல்லாம் தூக்கில் போட வேணாம், ஆமான் தான் மோசமானவர். ஏன்னா எஸ்தர் கரெக்டாக சொல்லிடுவாங்க டைமில். ஆமானையும் அவருடைய குடும்பத்தாரையும் மொர்தகாய்க்கு செஞ்சு வச்சிருந்த தூக்கு மரத்தில் என்ன பண்ணுங்கன்னா போடுங்க. சரித்திரம். அப்போ இங்கே பார்க்குறோம், துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம் எப்படி இருக்கும் பிரதர் எங்களுக்கு தெரியலையேன்னா, ஆமானுடைய சரித்திரத்தை என்ன பண்ணிக்கலாம். அதாவது தான் நினைச்சது அங்கே நடக்கணுங்கிறதுக்காக என்ன மாதிரியான வஞ்சனை வேலைகள் வேணா செய்கிறார். ஹார்ட்டு மோசமாக இருக்கு. தேவன் கேட்குறாரு, தன் பிழைகளை யாரு? 19 சங்கீதம் 12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைந்து கிடைக்கும் பிழைகளில் இருந்து என்னை சுத்திகரியும். 13 துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். இங்க கிளியரா பார்க்குறோம், சங்கீதக்காரன் சொல்றாரு, கரெக்டா இல்லைங்களா? அதாவது துணிகர பாவம், அதே போல மேல சொல்றாரு தன்னுடைய மிஸ்டேக்ஸ். இங்க ஆமான் தான் செய்வது குற்றம் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கவே இல்லை. தான் நடக்கிறது அங்க நான் நினைச்சது என்ன ஆகணும், நடக்கணும். எந்த அளவுக்கு மோசமா போக முடியுமோ போனார், எந்த அளவுக்கு வஞ்சனையா செயல்படும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவருடைய இருதயம் திருக்குள்ளது ரொம்ப மோசமா இருந்திருக்கு. அது பிணைக்குது, ஒரு விஷயமா பிணைக்குது. போய் ஆலோசனை எல்லாம் கொடுக்குறாரு, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. இங்க அதே தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, சில தருணங்கள்ல நம்முடைய ஹார்ட்டு நல்ல ஹார்ட்டாக இருக்குமா? நம்முடைய ஹார்ட்டுன்னு தான் நம்ம சொல்கிறோம். எல்லா தருணங்கள்லையும் யதார்த்தமாக இருப்போமா? எல்லா தருணங்கள்லையும் இயல்பாக செயல்படுவோமா? அப்படின்னா தெரியல, இல்லைன்னு நம்ம சொல்ல வரல, தெரியல. எல்லா தருணங்கள்லையும் யதார்த்தமாக இருக்கிற மாதிரி தான் காணப்படுவோம், ஆனால் யதார்த்தமாக இருக்க மாட்டோம். இருதயம் திருக்குள்ளது. அது ஆலோசனைகளை அங்கே என்ன ஆகுது, அதாவது இங்கே ஒன்று ஓடிட்டு இருக்கும், உள்ள தனியாக ஒன்று மிஷின் ஓடிட்டு இருக்கும். ஆலோசனைகள் என்ன பண்ணுது, பிணைக்குது. அவனுடைய முடிவு தேவன் சொல்றார், இதை நான் ஆக்சுவலாக நான் வெறுக்கிறேன்றார். ஏன்னா அல்டிமேட்டாக தேவன் எதை பார்க்குறாருன்னா ஹார்ட்டு. இந்த இருதயம் உண்மையாக காணப்படுதா, இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கா, சரியானதை யோசித்து விழுகிறாங்களா, பரவாயில்ல, யோசனையே தப்பாக இருக்கா, இதை பார்க்குறாரு. தேவன் சொல்கிறாரு, அதை நான் என்ன பண்ணுறேன், வெறுக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம உதாரணங்கள்
நம்ம அடிக்கடி பாடத்தில் பயன்படுத்துதான், யாரும் தவறு எடுத்துக்கோன்னா வாமிட் ஈக்குவல் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்குள்ளே ஒரு ஃபீலிங் வருது பாருங்க. இப்போ அப்போ தான் வரும் இந்த பாயிண்ட் பேசும்போது. ஏன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த மாம்சம் பலவீனத்தில் நிறைய இருக்கும். ஏன்னா வசனம் பார்க்குறோம், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, ஈவன் விழுந்து போன தேவதர்களோடு முதற்கொண்டு என்ன இருக்குங்க, போராட்டம் உண்டு. சில தருணங்கள்ல இந்த இருதயம் திருக்குள்ளது மோசமான ஆலோசனைகளை பிணைக்கும். இந்த ஆலோசனை போய் ஒருத்தர்கிட்டயா சொல்லுவோம் நம்ம போய், பிரதர் இப்படி, சிஸ்டர் இப்படி அப்படின்னு. இதுக்கெல்லாம் தேவன் கணக்கு கேட்பார் இல்லையா? கேட்பார, கேட்க மாட்டார்? வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 12:36. மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை படிக்கும் பொழுது இன்னொரு வசனம் நமக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் என்ன பண்ணோம். இப்போ அல்டிமேட்டாக வந்து நமக்கான நியாய தீர்ப்புக்கு உண்டான ஆன்சர் ஷீட் இங்கே இருக்குது. இதில் இருக்கிறபடி நம்ம ஹார்ட் இருக்கான்னு தேவன் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து என்ன பண்ணோம். ஒருவேளை அதை இன்னொரு மனுஷனை கெடுக்கிறதா இருதயம் உள்ள பிணைக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் தேவன் என்ன பண்ணுவார். ஜட்ஜ்மெண்ட் இந்த சென்ஸ் என்னன்னா, நம்முடைய ரெசரக்ஷன்லேயே தெரிஞ்சிடும். உயிர் தளவே இல்லைன்னா ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருந்திருப்போம். உயிர் தெழுந்து மகிமையில் இல்லைன்னா அது வேற கண்டிஷன், கிரேட் கம்பெனி. மகிமையில் இருந்தோம்னா ஏதோ தேவனுடைய கிருபையில் என்ன பண்ணார், தேவன் நம்மளை உயர்த்தி இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம். எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்கோம்? 4. 5வது, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும். அதாவது பாவம் பண்ணுறக்குன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க அப்படிங்கிற ஒரு மைண்டு. இந்த மாதிரி மைண்ட் இருக்கிற ஜனங்களை தேவன் வெறுக்கிறார். பிரதர்ஸ் வந்து நிறைய கம்பேரிசன் கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக ஒவ்வொரு நாடுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள போட்டு அடிக்கிறது, கொலை பண்ணுறது, இன்ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத நிறைய உலகத்தில் க்ரைம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் இந்த பாயிண்டில் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அவ்வளோ டீட்டெயிலிங் போகல, டைரெக்டாக நமக்கான சூழல் மட்டும் எடுத்துக்கிறோம். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். இன்றைக்கி உலகத்தை எடுத்துக்கலாம். உலக ஜனங்களுடைய கால்கள் இன்றைக்கி எதை நோக்கி தான் போயிட்டுருக்குன்னா, நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னா யாரை என்ன வேணால் என்ன பண்ணலாம், இப்படி தான் மைண்ட் இருக்குது. இங்கே புது சிருஷ்டிகள் நம்மகிட்ட சில வசனங்கள் வாசிக்கலாம். இந்த தீங்கு செய்கிற மைண்டு இருந்துச்சுன்னா எப்படி இருப்பாங்க? நீதிமொழிகள் 6:12 ஒரு சில வசனங்கள். நீதிமொழிகள் 6:12 முதல், பேலியாளின் மனுஷனாகி ஒரு துன்மார்க்கன் ஆகடியும் பேசி திரிகிறான். எப்படி இருக்குன்னா, அதாவது திருவள்ளியம் தமிழில் அதை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக புரியுற மாதிரியே இருக்கும். எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி ஊதாரித்தனமாக சுற்றுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தப்படுதுன்னா போக்கிரித்தனமாக அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழ் பயன்படுத்து. எப்படி இருக்குன்னா, அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க, சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. யார்? தீமை செய்வதற்கு விரைந்தோடும். வாசிக்கலாம் 13. அவன் தன் கண்களால் சைகை காட்டி. அந்த மோசமானவங்க எப்படி செய்கை காட்டுவாங்களாமா? கண்ணுல பேசுவாங்க. அடுத்து கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். கால்ல பேச முடியுமா? விரல்ல போதனை செய்யலாம். நம்ம ஏதோ ஒன்று ஒரு சிக்னல் காமிக்கிறோம், 2 நிமிஷத்துல வந்துடுறோம் பிரதர்னா சொல்றோம். கால்கள்ல எப்படி போதனை? சவுண்டு கரெக்டா இல்லைங்களா? அடுத்து 14. அவன் இருதயத்திலே தெரியாவரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். பாருங்க, இது பொதுவா நம்ம தமிழ்ல படிக்கும் பொழுது ஏதோ சம்திங் ஏதோ ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த பேசுதுன்னு மட்டும் புரியுது. ஆனால் டீட்டெயிலிங் தெரியல. திரிவாரம் உண்டு அதெல்லாம் நீங்கள் இந்த வசனத்தை குறிச்சிக்கலாம். நீங்கள் அப்புறமா திருவள்ளியம்ல வாசிச்சு பார்த்துடலாம், நம்ம போடல. ஆனால் நம்ம படித்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அவன் ஓயாமல் எல்லாருக்கிட்டையும் போய் சண்டை பண்ணிகிட்டே இருப்பான். அந்த பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுறான்னு இருக்கு இல்லைங்களா, அவன் மோசமான சண்டைக்காரன்ற மாதிரி அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். அதாவது இங்கே என்ன வந்து சொல்கிறாருன்னா, தீங்கு செய்ய விரைந்தோடும் காலுக்கு சில உதாரணம் கொடுக்குறார். கையில் சிக்னல், காலில் சிக்னல், கண்ணில் சிக்னல், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, சண்டை. ஆனால் இந்த கால தேவன் எதுக்கு பயன்படுத்த சொல்லியிருக்காருன்னா, தீங்கு செய்ய விரைந்தோட பயன்படுத்த சொல்ல, மற்ற தேவனுடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவதற்கு என்ன பண்றாருன்னா பயன்படுத்த சொல்றார். வாசிக்கலாம். எபிரேயர் 12:13. எபிரேயர் 12:13. முடமாயிருக்கிறது பிசைக்கு போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். ஆக்சுவலா உண்மையான பர்பஸ் இதுதான். இப்ப தீமை செய்ய விரைந்தோடும் கால்ங்கிறத எப்படி பிரதர் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்பிள் சொல்றேன், யாரும் தவற எடுத்துக்கோனா. தேவனுடைய கூடுகை இருக்கு, கன்வென்ஷன் இருக்கு அப்படின்னா
நமக்கு அங்கே போகிறதுக்கு மனம் என்ன ஆகாது, வராது. ஒருவேளை தேவன் வெறுக்கிற ஏதோ ஒரு காரியம் இருக்கும் இல்லையா, அங்கே போகிறதுக்கு கால் வேகமாக என்ன பண்ணும், அது அந்த காரியம் என்ன நம்மளால இமேஜின் பண்ண முடியல, நம்ம புரிஞ்சுக்கலாம். அங்கே போகிறதுக்கு நம்முடைய கால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணணும், ரியாக்ட் பண்ணும். தேவன் ஆக்சுவலாக அதை வந்து வெறுக்கிறாருன்றார். இங்கே பார்க்குறோம், முடமாக இருக்கிறது பிசகி போகாமல் அந்த பாதம் கண்டிப்பாக நம்ம அப்பப்போ விழுகிறோம் இல்லைங்களா, அது சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழிகளை என்ன பண்ணுங்க. ஆக்சுவலாக தேவன் அதை படுத்திட்டு தான் இருக்கார், பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்ம அதில் என்ன பண்ணணும்னா போகணும். இன்னொரு வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:12. 1 தெசலோனிக்கேயர் 5:12. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. இங்கேயும் கிளியரா சொல்றார், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்களை நம்ம என்னதான் பண்ணோம்னா நம்ம மதிக்கணும். மாறாக எப்படி பண்ணிடக்கூடாதுன்றாருன்னா ஒரு மோசமா ட்ரீட் பண்ணக்கூடாதுன்றார். இப்போ அல்டிமேட்டாக என்ன பாயிண்ட் சொல்ல வர்றாருன்னா பாருங்க, இந்த விஷயத்துக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துருக்கிறோம். அதாவது தீமை செய்ய விரைந்தோடும் கால்கள். ஹோப்னி பினகாஸ் படிச்சிருக்குமா? தேவனுடைய ஊழியம் செய்யக்கூடிய ஆசாரிய ஊழியம் தான், பட் அதுக்காக அந்த ஊழியத்தை என்ன பண்ணல, செய்யலை. இவங்க தங்களுடைய சுய இச்சையை அடைவதற்கு அந்த ஊழியத்தை எடுத்துக்கிட்டாங்க. அங்கே போய் இந்த ஆசாரியத்துவத்தில் இருக்கக்கூடிய ஏன் இந்த பிக்சர் போட்டிருக்குன்னா இவங்க பண்ண 2 பெரிய மிஸ்டேக். அங்கே போய் திராட்சை ரசம் குடிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மாம்சங்களை அந்த கொக்கி போட்டு தனக்குன்னு என்ன பண்ணுறதுங்க, எடுத்துக்கொள்றது, அப்படிலாம் பார்க்குறோம். அப்போ தீமை செய்ய விரைந்தோடும் காலம்லாம் ஒன்றும் இல்லை, தங்களுடைய சுய லாபத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே இன்னொரு கூட்டம் இருந்துச்சு பழைய ஏற்பாட்டு காலத்தில், சோதோம் குமாரா பட்டணத்தில். இது எக்ஸ்ட்ரீம் மோசம். அதாவது தங்களுடைய சுய இச்சைகளை அடைவதற்கு மோசமான செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுக்காகவே 24/7 இவங்க இருந்தாங்க. இவங்களுடைய கால்கள் இதை நோக்கி தான் இருந்துச்சு. இப்போ தேவன் அறவே வெறுக்கிறார், கரெக்டா இல்லைங்களா? இதை நம்ம ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கிறாருன்னா எப்படி எடுத்துக்கலாம்னா, தீமை செய்ய விரைந்தோடும் கால்ங்கிறது ஒன்றும் இல்லை. தேவன் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த பக்கம் நம்முடைய கால் என்ன ஆகக்கூடாதுங்க, அதை தாண்டி நம்முடைய கால் நகருது, அதுக்கு நம்முடைய சுய இச்சை தான் காரணம் அப்படின்னா தேவன் கட்டாயம் அதை என்ன பண்ண மாட்டாருன்னா விரும்ப மாட்டார். 6வது, அபத்தம் பேசும் பொய் சாட்சி. வாசிக்கலாம் சங்கீதம் 37:12. 37ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். என்ன ஆகுதுங்களா? இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நம்ம அருமையா பொருத்தி பார்க்கலாம். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு நினைச்சு, யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடைய கடைசி விசாரணையை மனசுல வச்சுக்குங்க. அவன் பேரில் என்ன பண்றான்? ஸ்தேவானுடைய வாழ்க்கையில இது நடந்துச்சு, கரெக்டா இல்லைங்களா? பல்ல கடிச்சாங்க, அவங்களால என்ன பண்றதுன்னு தெரியல, இவன் தேவதூஷணம் சொல்றான் அப்படின்னாங்க. 13ஆம் வசனம். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். அதாவது எப்படி இருந்தீங்களா இருக்கு, தேவன் மேல இருந்து எல்லாத்தையும் பார்க்கறாரு, கண்டிப்பா உனக்கு நியாய தீர்ப்பு இருக்குப்பான்றாரு. அவனுடைய நாள் அங்க, விச் மீன்ஸ் என்னன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் என்ன ஆயிடுவாரு, ஒரு நியாய தீர்ப்புக்குள்ள போயிடுவாருன்றார். 14ஆம் வசனம். 37ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விலப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். 15ஆம் வசனம். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். பாருங்க இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு பொய் சாட்சி வழக்கமா எப்போ நடக்கும்? இதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் எடுத்துக்கலாம். எந்த சாட்சியும் அங்கே ஒவ்வொருவில்லைன்னு பார்க்குறோம், 2 பொய் சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவர் சொல்றாரு, என்னதான் நீதிமானுக்கு எதிராக நீங்கள் புதுசாக நீங்கள் பிணைச்சாலுமே அவனுடைய நாள் வருது. விச் மீன்ஸ் என்னன்னா, அந்த பொய் சாட்சி சொன்னவங்களுடைய நாள் வருது, தேவன் ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. நீங்கள் அதே போல தான் புது சிருஷ்டிகளாக நம்ம இருக்கிறோம். பொய்யும் பேசக்கூடாது, பொய் பேசுனா அதுக்கு துணையாகவும் என்ன பண்ணக்கூடாது. பொய் சாட்சின்னா என்ன, ஒரு விஷயம் ராங்குன்னு தெரியும், ராங்குன்னு தெரிஞ்ச பிறகும் பரவாயில்ல அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோம், அதுக்கு துணை போகிறோம்னா அது பேர் என்னன்னா பொய் சாட்சி. தேவன் சொல்கிறார், அல்டிமேட்டாக ஒரு கிரேஸ் இருக்குது, தேவனுடைய கிருபைன்னு. அந்த தேவனுடைய கிருபை தான் இந்த சபை வாய்ப்பில் என்ன பண்ணிருக்கிறோம், ஓடிட்டுருக்குறோம். அவர் சொல்கிறாரு எபிரேயர் 12:15, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு நமக்குள்ளே என்ன வந்துடக்கூடாதுன்னா கசப்பான வேர். இதுக்கெல்லாம் அல்டிமேட்டாக என்ன காரணம், பொய் சாட்சி எதில் தான் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாவு.
அதனாலதான் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், நாவு தான் இருக்கிறதுலயே நம்ம சரீரத்திலேயே மோசமான ஒரு அவயம். இதுக்கு மாற்று கருத்து இருக்குங்களா? அதனாலே தேவனை துதிக்கிறோம், பாடம் பேசுறோம், பாட்டு பாடுறோம், மீட்டிங் முடிஞ்சோன்னா அதனாலே என்ன பண்றோம்? சகோதரரை ஏன் நிகழுது அப்படின்னா ரொம்ப மோசமான ஒரு அவயம். இங்க கிளியரா சொல்றாரு, பொய் சாட்சின்றது என்னன்னா பொய் பேசுறதல்ல, பொய்க்கு துணை நிற்பது. இதுக்கு இன்னொரு பிப்ளிக்கல் உதாரணமா நம்ம பார்க்கறதா இருந்துச்சுன்னா, நாபோத்துடைய திராட்சை தோட்டம், அதுலயும் இதே விஷயம் அங்க நிகழுது. ஏசபேல் தனக்கு வேணுங்கிறத அடைவதற்கு பயங்கரமா என்ன பண்ணாங்கன்னா பிளான் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவோடைய இந்த கடைசி நாள் அதுலேயும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? நிறுத்தினாங்க. இப்போ இங்கே புது சிருஷ்டிகளாக நம்ம என்ன ஒரு லெசனாக இந்த பாயிண்ட்ல எடுக்கிறோம்னா, பொய் பேசுறது ஒரு வகை தேவன் வெறுக்கிறாருன்னா, பொய்யான காரியங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா அல்லது அதுக்கு சாட்சின்னு என்ன? இப்போ திடீர்னு ஒரு பத்திரம் ஒன்று கொண்டு வராங்க, சாட்சி கையெழுத்து தான் போட்டுங்க அப்படின்றாங்க. நாளைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்கள என்ன பண்ணுறாங்க? என்கொயரி பண்ணுறாங்க. ஏன் என்கொயரி பண்ணுறாங்கன்னா, அதுக்கு மேலே சொல்லப்பட்ட எல்லாத்துக்கும் நீ உடன்பட்டிருக்கப்பா. ஆனால் நம்ம உடன்பட்டிருக்க மாட்டோம். யதார்த்தமாக என்ன பண்ணியிருப்போம்? ஏதோ ஒரு ஆதார் கார்டு கேட்டிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்போம்? கொடுத்துருப்போம். ஆனால் நிலவரம் உண்மை என்னன்னா, மேலே சொல்லப்பட்ட எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன இருக்கு? சம்பந்தம். 7வது அவருக்கு கர்த்தர் வெறுக்கிறாரு 6 காரியங்களை. கவலைப்படாதீங்க, கர்த்தர் விரும்புறத ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருவோம், யாரும் உறுதி பண்ணிக்குவாங்க. 7வது காரியத்தை தேவன் அருவருக்கிறாருன்னு பார்க்குறோம். இருக்கிறதுலே ரொம்ப மோசமான விஷயம், சகோதரருக்குள்ளே விரோதங்களை உண்டு பண்ண. வருமா பிரதர் இது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? இப்போ நம்மளாம் சகோதரர்கள், நம்மளாம் சகோதரிகள், நமக்குள்ள விரோதம் நம்மளே உண்டு பண்ணிக்குவோமா? ஏதாவது சான்ஸ் இருக்கா? அதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு. என்ன காரணம்னா, நமக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தவிர வேற யாரையும் தெரியாது. மோஸ்ட்லி யோசிச்சு பாருங்களேன், நம்ம புது சிஸ்டியா சபையாக போகணும் அப்படின்னு ரொம்ப சிவியரான டார்கெட் வைக்கிறோம்னா உலகத்தில் கான்டாக்ட் இருக்காது. சொந்த பந்தங்களில் பெருசாக நமக்கு ஒரு கான்டாக்ட் இருக்காது. நமக்கு அதிகமாக எக்லீஷியா தான். இப்போ எக்லீஷியாவுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய பழைய மாம்சம் ஃப்ளஷ்ஷு வேலை செய்யும். இதை ஓவர் கம் பண்ணுன்ட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரயாசப்படுறோம். இதில் ரொம்ப மோசமான செயல்பாடு, ஒருவேளை பிரதர் ஏ செய்கிறதா இருந்தால் அது என்னவா இருக்கும், அல்லது சிஸ்டர் ஏ செய்கிறதா இருந்தால் என்னவா இருக்கும்னா, சகோதரர்களுக்குள்ளே சண்டை மூட்டி விடுறது. உங்களை பற்றி தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது தெரியாமல் நீங்கள் அவங்க பேச்சு கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தும். ஏன் பயன்படுத்துகிறோன்னா, இது தேவன் அறவே அருவருக்கிறாரு. நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மேட்ச் ஆகுமா ரெண்டும்? நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, தேவன் வெறுக்கிறாரு, ஒட்டுமா? கட்டாயம் ஒட்டார். வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 55:12. 55ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். அதாவது ஒரு உலக ஜனங்களா இருந்தா பரவாயில்லன்றார். என்னை நிந்தித்தவன் யார் அல்ல, எனக்கு சத்ரு அல்ல. சத்ருவா இருந்தா கூட நான் என்ன பண்ணியிருப்பேன்? சரி, புரிஞ்சுக்காம இருக்காங்க, நான் விட்டுருப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என்னுடைய பகைனன் அல்ல. பகைனா இருந்தா கூட என்ன பண்ணுவேன்? சரி, அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவேன்? மறந்துருப்பேன். யாராமா? 13ஆம் வசனம். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். அதாவது ரொம்ப சீரியஸான பாயிண்ட் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்றதை மட்டும் தனியா பேசுறார் தேவன். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7வது அவருக்கு அருவருப்பா இருக்கு. அந்த 7வது பாயிண்ட் தான் பேசுறோம். சிஸ்டர்ஸ்குள்ள, பிரதர்ஸுக்குள்ள என்ன பண்றதுன்னா, ஒரு விரோதத்தை, நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா ஒரு சின்ன ஃபைட் என்ன பண்றதுன்னா கிரியேட் பண்ணி விடுறது. ஃபைட் கிரியேட் பண்ணி விடுறதுக்கு நான் காரணமா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பிரதர் ஏன் காரணமா இருக்காருன்னா அவரு தான் இந்த பாயிண்ட், 7வது பாயிண்ட். தேவன் அருவருக்கிறார் இந்த மாதிரி செயல் செய்யக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே. அப்ப இந்த மாதிரி யார் செய்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தேவனுடைய குடும்பத்துக்குள்ள நடக்குமா நடக்காதா? நடக்கும். இதுக்கு என்ன பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள்னா, அப்சலோம் பற்றி எப்போ படித்தாலுமே நம்மளால முடியாது, அவ்வளோ எக்ஸ்ட்ரீம். அதாவது தன் தகப்பன் ராஜா, எப்படினாலும் அப்பாவுடைய பசங்க பின்னாடி ஒரு 4-5 பேர் இருக்காங்க, யாரோ ஒருத்தர் ராஜாவாக ஆவாங்க. யார் ராஜாவாக இருந்தால் என்ன, நம்ம ஒரு ராஜாவுடைய ஃபேமிலியில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வராமல்
அப்பாவை எப்படியாவது தள்ளி விட்டுட்டு நான் என்ன ஆகணும், ராஜா ஆகணும். இதுக்கு நம்ம அப்சலோம் ஹிஸ்ட்ரியெல்லாம் படிச்சிருக்கோம். நிறைய என்ன பண்ணுறாருன்னா பிரயாசப்படுறாரு. யாராவது பிரச்சனையை ராஜா கிட்ட கொண்டு போவாங்க, வழி மறைச்சு நீங்கள் எங்கிட்ட வாங்க, அவருக்கு வயசாயிடுச்சு தாவீது ராஜாக்கு, அவருக்கு தெரியாது, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இப்படி அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஸ்டேஜில் தாவீது ராஜா பயந்து அவர் போயிட்டார். பிரச்சனை ரொம்ப சிவியர் ட்ரையல். இவர் ராஜாவா தன்னை என்ன பண்ணுறாருன்னா அறிவிச்சுக்கிறார். இதுக்கு நடுவில் இந்த ராஜ்யபாரத்தை பிடிக்கிறதுக்காக தன்னுடைய சகோதரிகிட்டேயே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மோசமான செயல் அங்கே செய்யறாரு. இது எல்லாமே நிகழுது பார்க்குறோம். அப்படின்னா சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணதனுடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே யாரை சொல்கிறோம்னா, ஒரே ஃபேமிலியில் அண்ணன், தங்கை, அக்கா, அப்பா, அம்மா இப்படி இருக்கிறாங்க. இதுக்குள்ளே யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடுதல் செஞ்சுப்பாங்களா பிரதர்னா, கெடுதல் செஞ்சுருக்கிறாரு. அப்சலோம் சாத்தானுக்கு நிழல். கரெக்டாக இல்லைங்களா? இந்த அப்சலோமுடைய மரணத்தை கூட பார்க்கலாம். 2 சாமுவேல் 18:9. 2 சாமுவேல் 18:9 அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறியிருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. பாருங்க, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ண அப்சலோம் ஃபேமிலிக்குள்ள கலகத்தை ஏற்படுத்தினார். அவருடைய நிலை என்னன்னா, வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே என்ன பண்றாருன்னா தொங்குறார். தேவன் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜட்ஜ்மெண்ட்ல கொண்டு போய் நிறுத்துறாரு. இங்க தாவீது ராஜா எமோஷனல், ஏன்னா பிதாவாகி தேவனுக்கு அங்க உருவகமா இருக்கிறார். பிதாவாகி தேவன் யார் மறிக்கிறதா இருந்தாலும் அவர் உணர்வுள்ள தேவன். அவர் 2ஆம் மரணம் போறவங்களை என்ன பண்றாரு, நேசிக்கிறார். அதான் தாவீது ராஜா இங்க சொல்லுவாரு, என் மகனை நீங்க என்ன பண்ணுங்க, பார்த்து பத்திரமா நடத்து, கொன்றுவீங்க அப்படிங்கிறது தெரியும், இருந்தாலும் வலிக்காம என்ன பண்ணுங்க. ரொம்ப எமோஷனலாக பேசுவாருங்க. இங்கே என்ன நிகழ்துன்னா, எல்லாம் தனக்கு பிடிச்சபடி பண்ணிட்டு குடும்பத்தையே கெடுத்துட்டார். எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் ராஜா கிட்ட இருந்து உத்தரவு, வேற வழியே இல்லை, இதுக்கு எதிர்த்து என்னதான் பண்ணணும் போது கிளியராக தனக்கு எது அழகுன்னு நினைச்சாரோ, தனக்கு எது மகிமைன்னு நினைச்சாரோ அதுவே அவர் என்ன பண்ணுச்சுன்னா கீழே விலை பண்ணுச்சு. அந்த முடி இந்த கர்வாலி மரத்தில் என்ன பண்ணுச்சு. அப்போ கர்த்தரை வெறுக்கிற 7 காரியங்களை நம்ம ஒரு சுருக்கமாக பார்த்துருக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 7 காரியத்தையும் ஒரே இடத்துல வைக்கிறதா இருந்தால் இதுதான். ஒருவேளை புது சிருஷ்டிகள், நம்ம ஆவிக்குரிய விஷயங்களை பார்க்கணும், அதற்கேற்ற முதிர்ச்சியில் நம்ம பேசணும், அதற்கேற்ற முதிர்ச்சியில் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா இது எதுவுமே வரக்கூடாது. ஒருவேளை இல்லை பிரதர், நான் சபையாக ஓடுறதுக்கு விரும்பலை அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறதா இருந்தால் இதை வெளிப்படுத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம எல்லாரும் பொதுவாக என்ன விசுவாசத்தில் ஓடுறோன்னா, எப்படியாவது அந்த மகிமையில் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய வாய்ப்பில் அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். அதுக்காக நிறைய ரிஸ்க் இவ்வளோ நாளாக எடுத்துட்டோம். நம்ம அடிக்கடி பாடத்தில் சகோதரர்கள் நமக்கு சொல்கிறது தான், நம்ம இந்த ஊழியத்திற்காக, இந்த எக்லீஷியாக்காக, இந்த ஒரு மேலான அழைப்புக்காக கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் யோசிக்கலாம். எவ்வளவோ துணிகரமாக சொல்றதுன்னா, எவ்வளவோ துணிவான முடிவுகள் என்ன பண்ணியிருக்கிறோம், போல்டான டிசிஷன்ஸ் எடுத்துருக்குறோம். நோ, வரமாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை கல்யாணமா ஆராதனையா, நோ, கல்யாணத்துக்கு என்ன பண்ண மாட்டேன், இல்லை அதனால பெரிய பிரச்சனையாகும், ஆனால் ஆகட்டும் எனக்கு சத்தியம் தான் முக்கியம், முடிவு எடுத்துருக்குறோம். பாபிலோனுக்கு வரமாட்டேன், இல்லை அதனால வேலை போகும், பரவாயில்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் சத்தியத்துக்கான நிறைய ஸ்ட்ராங்காக போல்டான முடிவுகள் எடுத்து வந்திருக்கிற நாம ரொம்ப ஈஸியாக சாத்தான் அப்படி விலை பண்ணுறான். எப்படி விலை பண்ணுறான்னா, நமக்குள்ளேயே ஒரு சின்ன பிரச்சனை என்ன பண்ணுறது, கிரியேட் பண்ணு. அதை யார் கிரியேட் பண்ணுவாங்கன்னா, நம்மளே கிரியேட் பண்ணுவோம். எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா, இதில் ஏதாவது ஒரு சுபாவம் காணும். ஸோ மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குது, அது மறைமுகமாக இல்லை. அவள் யாவனன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார். விரோதம், பகை, விக்கிரகாராதனை, காம விகாரம், அசுத்தம், வேசித்தனம், விபச்சாரம்னு ஒரு லிஸ்ட்டு போகுது. சண்டை, வெறி, கோபம், பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு. இதோடைய ஒரு சாராம்சம் தான் பார்க்குறோம், தேவன் வெறுக்கிற 7 காரியம். சரி, நம்ம கன்க்ளூஷனில் பார்க்கலாம், திருப்பி ரீகால் பண்ணலாம். இப்போ அடுத்து குயிக்கா, தேவன் விரும்புறது என்ன? அவர் வார்த்தைக்கு கீழ்படுகிறது. இதுக்கப்புறம் வரக்கூடிய வசன பகுதிகளை நம்ம வாசிக்க வைக்கல, நம்ம அப்படியே நம்ம டிஸ்கஷன் ஒரு டைப்லேயே கொண்டு போயிடலாம். ஆனால் அடுத்து பிஸ்னஸ் மீட்டிங்லாம் நமக்கு இருக்கு. ஹார்ட் தான் பிரச்சனை என்னது? பிரச்சனை என்னது? ஹார்ட். அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் அதுக்கு தீர்வு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் தான் தீர்வு. அப்போ தேவன் எதை வெறுக்கிறார்? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் வசன பகுதிகள் பார்க்குறோம்.
தேவன் எதை விரும்புறாருன்னா ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த வசனம் எல்லாம் மனப்பாடமா தெரியும், நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப தேவன் ஆக்சுவலா இதை விரும்புறார். ஆவியில் எளிமை அப்படின்னு என்னன்னா ஹம்பிள்னஸ். பாதம் கழுவ நம்ம ரெடியா? என் சகோதரிக்கு என் சகோதரனுக்கு நான் பாதம் கழுவ ரெடியா? மேட்டிமை வராது. முதல் பாயிண்ட் அங்க என்ன ஆயிரும்? காலி ஆயிரும். மேட்டிமையான கண் வராது. ஆவியில் எளிமை. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏதோ ஒரு சூழல்ல ஒரு 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 ப்ராப்ளம்னா அது நம்முடைய ப்ராப்ளம் இல்லை, ஆனா ஒரு ப்ராப்ளம் தேவனுடைய பிள்ளைகளுக்குன்னா அதுக்காக நம்முடைய இருதயம் ஏங்குதா? இயேசு கிறிஸ்து நிறைய இடங்கள்ல கண்ணீர் விட்டார்லாம் பார்க்குறோம். விச் மீன்ஸ் என்னன்னா அந்த ஒரு துயரம் தேவனுடைய சத்தியத்துக்கு உட்பட்டு, அவருடைய ஞானத்துக்கு உட்பட்டு, அவருடைய தெய்வீக அனுமதியின் பேர்ல நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம ஹார்ட்டு கொஞ்சம் ஒரு ஃபீலிங்ஸ் என்ன பண்ணணும். அதான் நொறுகுண்ட இருதயத்தை தேவன் என்ன பண்றாருன்னா விரும்புறார். இந்த வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 34:18. 34 சங்கீதம் 18 வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். பாருங்க, யார தேவன் ரட்சிக்கிறாருன்னா நொறுங்குண்ட இருதயம். அப்படின்னா ஹார்ட், திரும்ப திரும்ப வசனம் அங்கதான் வருது, இருதயம் தான் வருது. பாருங்க, இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்த அந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் ஆப்போசிட்டா வந்துட்டே இருக்கும். பொய் நாவுன்னு பார்த்தோம், பேசவே பேசாதீங்கன்றார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா எப்போ பேசணுமோ அப்போ மட்டும் பேசினா போதும். மற்ற நேரங்களில் நம்ம என்ன பண்ணலாம்? மோசை மாதிரி. அப்பேற்பட்ட மோசையும் என்ன பண்ணிட்டாரு? கோபப்படுத்திட்டாங்க. எதையுமே இந்த இந்த சாந்த குணத்துக்கு ஆப்போசிட் தான். நாம தான் இந்த வேலையை செஞ்சோம்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்றது. எதை செஞ்சாலும் வீண் பெருமையில என்ன பண்றது. அவர் சொல்றாரு, இல்ல ஒருவரில் ஒருவர் தங்களிலும் மேன்மையாக என்ன பண்ணுங்க. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இது நம்ம பார்க்குறோம். மீக்னஸ் இருக்கும். இதை வேற ஒரு பாடத்தில் பார்த்துருப்போம். மீக்னஸ் இட் நாட் த வீக்னஸ் இருக்கும் பிரதர் எழுதிருப்பார். அப்படின்னா என்னன்னா ரொம்ப தாழ்மையாக இருக்கிறது அல்லது இந்த மாதிரி ஒரு சுபாவத்தில் இருக்கிறது ஒரு பெரிய பலவீனம்லாம் கிடையாது. அது ஆக்சுவலாக தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம பார்க்குறோம் ஒரு உருக்கமான ஒரு இரக்கத்தை கொண்டவங்களா இருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம தனியாக பாடங்கள் பார்த்துருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை தனியாக பாடமாக பார்த்தோம். 9 steps to the kingdom அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒருத்தர் ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா 9 படிகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு படிகளாக தான் பார்க்குறோம். அல்டிமேட்டாக என்ன சொல்றாருன்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா, ஒருவேளை நம்ம தனிப்பட்ட தியானத்தில் நீதிமொழிகள் 16 எடுத்து வச்சுக்கலாம், மத்தேயு 5 எடுத்து வச்சுக்கலாம், டிக் பண்ணலாம் எது நம்ம இருதயத்தில் செயல்பட்டு இருக்கு. ஒருவேளை நீதிமொழிகள் 16 இருக்கிறது ஏதாவது செயல்பட்டுச்சுன்னா உடனே என்ன பண்ணணும்னா அங்கிருந்து கடந்து வரும். அடுத்து 9ஆம் வசனம் பார்க்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள், அதாவது இருதயத்தில் சுத்தம், இரக்கம், சாந்த குணம், ஆவியில் எளிமை. அடுத்து இங்க சொல்றாரு தேவன் விரும்புறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த சமாதானத்துக்கு கூட நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? சமாதானன்றது கரெக்டா இல்லைங்களா? சரியான வகையில் அங்கே காணப்படும். நீதியை நிலைநாட்டக்கூடிய சமாதானம் பார்க்கணும். அதான் வசனம் பார்க்குறோம். அன்புடன் சத்தியத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, கை கொள்ளும். அன்பு அவசியம், சத்தியமும் அவசியம். ரெண்டுமே 2 கயிறுகள் பார்க்குறோம். அடுத்து கடைசியாக நீதி நிமித்தம் என்ன பண்ணும். ஒருவேளை சத்தியம் இதுதான், தேவன் இதுதான் சொல்றாருன்னா சத்தியத்திற்காக நம்ம என்ன பண்ணணும்னா உறுதியாக நிற்கணும். அதன் நிமித்தமாக துன்பப்பட்டோம்னா ரொம்ப பொறுமையாக என்ன பண்ணிக்கலாம், சகிச்சுக்கலாம். ஏன்னா இந்த ட்ரூத்துக்குள்ள பேப்டஸை எடுக்கும்போதே தேவன் சொன்னார், கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும். அப்போ தேவன் விரும்புறத நம்ம ரொம்ப சுருக்கமாக பார்த்துருக்குறோம். ஏன்னா நிறைய பாடங்களில் சகோதரர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த பாடங்களை இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அப்போ தேவன் வெறுக்கிறது 7 விஷயம். என்னென்ன? மேட்டிமையான கண் இருக்கா பிரதர்? அதனால நான் யாரையும் பார்க்கவே மாட்டேன், இனிமேல் என்ன பண்ணிக்கிறேன். இங்கே மேட்டிமையான கண்ணுனா ஒருத்தர் யதார்த்தமாக அப்படி மேலே பார்க்குறாருன்னா பாருங்க, அவருக்கு மேட்டிமை அப்படி சொல்ல வரல. எல்லாமே இருதயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. அதாவது நம்ம பர்ஃபெக்ட்டு, மற்றவங்களாம் மோசம் அப்படிங்கிற மைண்டு உள்ளே இருந்தாலே அங்கே பிரச்சனை வந்துடுச்சுன்னு அர்த்தம். மற்றவங்கெல்லாம் பர்ஃபெக்ட்டு, நம்ம தான் இன்னும் மாற வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு மைண்டு நமக்குள்ளே சொல்லுதுன்னா ரொம்ப நலம், தாழ்மை நமக்குள்ளே வரும். மேட்டிமையான கண் தேவன் என்ன பண்ணுறாருன்னா வெறுக்கிறாரு, இன்னும் சொல்லப்போனால் அருவருக்கிறார். இப்படி ஒரு சூழல் இருக்கு. கேள்வி மட்டும் கேட்குறோம், பதில் நீங்கள் சொல்லுங்கள். ஒருத்தருக்கு மேட்டிமையான கண் அல்லது மேட்டிமை இருக்கு,
ஒருத்தர்ன்றது இன்டைரக்டாக மனசுக்குள்ள நம்ம தான் வச்சுக்கலாம், சரிங்களா? பரலோகம் போவோமா? நோ. பொய் நாவு, ரொம்ப சரளமாக பொய் பேசுகிறோம். பொதுவாக சொல்கிறேன், யாரை தவிர எடுத்துக்கோன்னா, பரலோகம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும், குறைவுலாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியும். குற்றமற்றவருடைய ரத்தத்தை என்ன பண்ணுறோம்? சிந்துறோம். ஜஸ்ட் லைக் தட் பிரதர்ஸை பற்றிலாம் அவதூறு பேசிகிட்டே இருக்கிறோம். வாய்ப்பு இருக்கா? இல்லை. இருதயம் வேற சும்மாவே இருக்க மாட்டேங்குது, தேவையில்லாத ஆலோசனைகளை பிணைச்சு இன்னொருத்தங்களுக்கு என்ன பண்ணுது, ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கு. தேவன் விரும்புவாரா? இது எல்லாத்துக்கும் தான் ஒருவேளை நமக்கு புரியாமல் போயிடக்கூடாதுன்னு தான் பிப்ளிக்கெலாம் ஒரு சில எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். இதுக்கு நம்ம ஆமானுடைய உதாரணம் நம்ம பார்த்தோம், அதை நீங்கள் வீட்டில் ரெஃபர் பண்ணிக்கணும். அடுத்து, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். மோசமான செயலுக்குன்னா நான் ஃபஸ்ட்டாக நிற்பேங்க அப்படின்ட்டு ஓடுறது. ஓப்பனி பெனகாஸ் மாதிரி. வாய்ப்பு இருக்கா? கர்த்தருடைய கூடாரத்தில், கர்த்தருடைய பருவத்தில் ஏறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. நான் பொய் பேச மாட்டேன் பிரதர், ஆனால் பொய் பேசினா அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் பிரதர். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். 7வது ரொம்ப முக்கியம், ரொம்ப சீரியஸான பாயிண்ட் கூட. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கரைபடாமல் பார்த்துக்கணும் கண்டிப்பாக இந்த பாயிண்டில். எக்காரணத்தை கொண்டும் சகோதரருக்குள்ளே என்ன உண்டு பண்ணிடக்கூடாது விரோதத்தை. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை என்ன பண்ணுவார்? கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் தேவன் பார்வையில் அவங்க தான் தேவனுடைய ஆலயம். நம்ம வேணால் இப்படி வேணால் யோசிச்சுக்கலாம். அப்போ அப்படி தேவனுடைய ஆலயமாக இருக்கிற ஒரு பிரதருக்கோ ஒரு சிஸ்டருக்குள்ளேயோ நம்ம போய் ஏதோ ஒன்று சொல்லி அங்கே ஒரு விரோதத்தை உண்டு பண்ணுறோம், ஒரு கலகத்தை உண்டு பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயமாக தேவன் 7வது காரியத்தை என்னவா பண்ணுறாருன்னா அவர் அருவருக்கிறாருன்னு பார்க்கணும். இப்போ கர்த்தரை வெறுக்கிறது 7 காரியம் ஒரு டைம் சொல்லிடலாங்களா? மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே 6+1 அப்படி எடுத்துக்கலாம். 7ன்றது ரொம்ப 7th பாயிண்ட். ரொம்ப கர்த்தர் விரும்புறது ரொம்ப சிம்பிள், படிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஆவியில் எளிமை, துயரப்படுதல், சாந்த குணம், நீதியின் மேல பசிதாகம், இரக்கம், இருதயத்தில் சுத்தம், சமாதானம் பண்ணுதல், அந்த நீதி நிமித்தமாக துன்பப்படுறது. இதெல்லாம் தேவன் விரும்புறது. அப்போ இந்த பாடத்துடைய தலைப்பு இங்கே மேட்ச் ஆயிடுச்சு. தேவன் எதை விரும்புகிறாருன்னா இதை விரும்புகிறார், தேவன் எதை வெறுக்கிறாருன்னா இதை வெறுக்கிறார். இது நமக்குள்ளே இருக்கக்கூடாது, இது நமக்குள்ளே இருக்கணும். இறுதியாக ஒரு வசனம் படித்து நம்ம பாடத்தை முடிச்சிடலாம். யோவான் 2 வசனம், யோவான் 14:23. யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதித்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இதான் பிரதர் வேணும் நமக்கு. யார் கர்த்தருடைய பர்வதத்திற்கு ஏறுவாங்க, யார் அவருடைய கூடாரத்தில் தங்குவான்னா தேவன் நம்மக்கிட்ட வாசம் பண்ணும். அவர் சொல்கிறாரு, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தான். நம்ம ஹார்ட்டுக்கு தான் தெரியும். அல்டிமேட்டாக திருப்பி அங்கே தான் சப்ஜெக்ட் இங்கேயே தான் வருது. நாம் தேவனை நிஜமாகவே நேசிக்கிறோமா, இல்லை ஒரு கடமை வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோமா? ஒருவேளை நிஜமாக நேசிக்கிறோம்னா அவர் சொல்கிறாரு, அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். முடிஞ்ச ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டார். அவனில் என் பிதா அன்பாக இருப்பார். நாங்கள் இயேசு கிறிஸ்துவும் அப்பாவும் நாங்கள் அவன் இடத்துல வந்து அவனோட என்ன பண்ணுவோம்? வாசம். ஸோ தேவன் இன்னைக்கு நமக்கு 2 காரியங்களை வெளிப்படுத்திட்டார். அவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, அது ரெண்டையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த வசனத்தை படித்து நம்ம பாடத்தை முடிச்சிடலாம். எபிரேயர் 4:16. எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையில் சேர கடவும். ஸோ தைரியமாக நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம போகலாம். ஏன்னா ஒரு பெரிய இரக்கம் நமக்கு இருக்கு. இன்னும் உயிர் போகலைல்ல. ஒரு வேளை சில தப்பு நம்ம பண்ணிட்டு இருந்துக்கலாம், ஆனால் இன்னும் நம்ம சாகலைல்ல, உயிரோடு தான் இருக்கோம். இன்னும் வாய்ப்பு இருக்கு நமக்கு. என்ன வாய்ப்பு இருக்குன்னா, நாம் இரக்கத்தை பெறவும் தேவன்கிட்ட போய், தேவனே இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, மாத்துங்க தேவனேனா அவர் மாத்திர போறார். ஆனால் நாம தேவன்கிட்ட வரணும்னு அவர் விரும்புறார். ஏற்ற சமயத்தில் அந்த சகாயத்தை பெறவும் அவருடைய கிருபாசனத்தை நம்ம தைரியமாக என்ன பண்ணலாம்? இயேசு கிறிஸ்து மூலமா எப்பொழுதும் அடையலாம். அப்படி ஒருவேளை நமக்குள்ள காணப்படக்கூடிய குற்றங்களை நாம் மாற்றிக்கொண்டு
தேவன் விரும்பக்கூடிய அந்த மத்திய 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கக்கூடிய காரியங்களை தொடர்ந்து நம்ம அதிகப்படியாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சபை கூடுகையிலையும் நம்ம காண்பித்து தேவனுடைய ஒரு ராஜ்யத்துக்குள்ளாக சென்று சேர தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.